ஓ பேபி எல்லோ போடலாம் ப்ரோ, போடலாம் டெவில் ப்ரோ, போடலாம். பேபி எல்லோ போடலாம். நாங்கள் மே மந்த் முன்னாடியே நிறைய கேம் எடுத்து வச்சிட்டோம் ப்ரோ, அதனால தான் போடல. பேபி எல்லோ நாங்கள் போட்டிருக்கோம். மே மந்த் எல்லா பெரிய கேமும் போடலாம் தான் எடுத்தது. நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணதான் தான் பேபி நெல்லோ நாங்கள் இது சேர்க்க முடியல, உள்ள இல்லை சேர்த்துருப்போம். ஹாய் லெக்ஸிஸ் ப்ரோ, வாங்க வெல்கம் லெக்ஸிஸ் ப்ரோ. ஹாய் சவுண்ட் கேக்குதா கேட்கலையா? அது வர பார்க்கலையே. ஒன்லி 1 hour ப்ரோ. நைட்டு போடலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட்டு போடுறேன். நைட்டு வந்தால் அது பேபி நெல்லவா இருக்கும். ஓகேவா? ஆன் பண்ணால் எப்படி இருக்குது, ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹாய் சலோ, வாங்க வெல்கம் மனோஜ் ப்ரோ, வெல்கம். ஹாய் ஸ்டாலின் ப்ரோ, வாங்க வெல்கம். ஹாய் என்னது நார்மல் தான் நம்மளுக்கு, ப்ரூட்டல்லாம் தேவை கிடையாது. நார்மலாகவே போகலாம் நம்ம. ப்ரூட்டல்லாம் போட்டு அடிக்க போகிறானுங்க. டூ த வைல்டரா? ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். ப்ரூட்டல் என்ன, ப்ரூட்டல் போகலாமா? நார்மலாக ப்ரூட்டல் போகலாமா? ரெக்கமெண்டட் தோஸ் வாண்ட் ரியல் காம்பேக்ட் டு கம்ப்ளீட் ஸ்டோரி கம்ப்ளீட்டிங் கேம். ஸ்கில்ஸா? இல்லை ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை ப்ரோ. டேட் ஆஃப் பர்த் மந்த்து 2/9 டே மந்த். ஆமா இதுதான் கரெக்டு தான். மந்த்து 2ஆம் மாதம் தானே, இயர் கேட்கல, மந்த் கரெக்டு. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுறானு. ப்ரோ யூ கேன் கம் லேட் ஸோ யூ ஹேவ் டு கோ லேட். ஓகே அது போயிடும். எனக்கு அது முன்னாடியே தெரியும் லேட் ஆயிடுச்சுன்னு. சரி இருந்தா ஒன்றும் இல்லை ப்ரோ, குளிக்க லேட் ஆயிடுச்சு. ஏஞ்சிட்டேன். தம்மையில் இதுவும் ரெடி பண்ணல. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு எப்படியே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நான் 2 லைவ் வேறு போடணும்ல, ஃபுல் ஸ்க்ரீனும் போடணும். அதான் ஃபுல் ஸ்க்ரீனும் போட்டேன். அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றம். 4லேருந்து கரெக்டாக இருக்கும். இன்னிலேருந்து டெத் ஸ்டாண்டிங் 2 ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பாருங்க. Since most good neither seed nor BTS people lived in fear of them withdrawing from the outside world. Cities became isolated and humanity. அதான் முன்னாடியே நடந்துச்சு. இதெல்லாம் தான் முன்னாடியே நடந்துச்சு. Tonight what was left of America, the port Samford, born with Big Bay BB called Lulu was possessed a special connection to the other side. ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் எதுக்கு போட்டுங்கிறான்? தெரிஞ்ச விஷயம் ஏன் ப்ரோ போடுறானே இவனுங்க. பட் அந்த டே தட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா செலிப்ரேட்டட் தி நேஷனல் rebirth of Sam and Lou vanished without trace. The UCA official attempt to track them down. The pair remains unknown. அதிகமாகிடுச்சிங்களா பிபி? இது பிடி பிபி தானே அதுங்க. ஐயோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் போல. 11 months later.
இது ஸ்கெலிட்டன்லாம் எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஓடுறான். எதுவும் இல்லையா பக்கத்தில்? 1000 மீட்டர் போகணும். Hi bro, how are you? John bro, I am fine bro, how are you? ஏய் குடுக்குறாத. ஓடு அச்சமில்ல ஓடுதான். ஓடியே நாங்க பழகிட்டோம் சார். டெத் ஸ்டாண்டிங்ல ஓடுறது தான் எங்களுக்கு பிடிச்சது. லேடர் போய் இப்போதி கன் எதுவும் இல்லையா கையில்? சூப்பராடி லேடர் அம்மாட்டு போட்டுக்கலாம். இப்போதி வேணும் லேடர் அம்மாட்டு போட்டுக்கலாம். இருட்டாவத்துள்ள வீட்டுக்கு போகலான்றான். போயிடும், அதெல்லாம் பிரச்சனை. 1000 மீட்டர் தானே, எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிறோம் நம்ம. 1000 மீட்டர்லாம் என்ன இங்கே? அவ்வளோதான், மழத்தில் வந்தோம். இங்கே எங்கேயும் லேடர் போகிறது எங்கேயும் இது யூஸ் இல்லை ப்ரோ. கேம் நேம் ப்ரோ, கேம் நேம் இது ப்ரோ, டெத் ஸ்டாண்டிங் 2 ப்ரோ. மாபீஷ் வாங்க, வெல்கம். ஹாய் ப்ரோ, ஹாய் வெல்கம் ப்ரோ. ஹாய் என்ஜாய் करते हो bro, என்ஜாய். என்னாச்சு? ஏர்த் குவாக்கா? ஒக்கால ஒலி ஏர்த் குவாக்லாம் வருது. இதுனா ப்ரோ புதுசாகுது, ஏர்த் குவாக்லாம் வருது. ஐயோ, நம்ம போனதுலேருந்து என்னவோ மாறிட்டு இருக்குது ப்ரோ எல்லாம். நான் முடிச்சுட்டு போனதுலேருந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எடரே திருப்பி ஏர்த் குவாக் மேல ஏதாவது வந்து உழப்போதுடா. டே சொன்ன மாதிரியே வருது. ஏய் நவுந்து நில்றா. டே நவுந்து நில்றா. இருங்க அவரை செக் பண்ணணும் மாதிரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. Okay, you're all right. ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ அது நிற்க மாட்டேங்கிறா? ஒன்று. Let's go home and get you fed. இவ்வளோ சமாதானம் பத்ததுக்கே எனக்கு அவளை சமாதானம் பத்ததே எனக்கு பிடிக்கும். 4K டிவியில் பார்க்க சூப்பராக அப்பெல்லாம் தான் என்ஜாய் பேசுவோம். என்ஜாய் ஓடி வர முடியல. ஒக்கால ஒலி வாட்ட விஷுவல்ஸ். ஹைட் ஆயிரும். அதான் ஹைட் லேடர் இருக்குது நம்ம இதில். ஆனால் லேடர் யூஸ் ஆகாது. இது மாதிரிலாம் அப்படியே காலில் ஏறிடலாம். அப்படி ஏறிடுப்பா. அதான் நிறுத்துறதுக்குள்ளே போய் ஆகணும். ஏன்னா தெரியல பிடி. நம்ம பேபி பேர் லூலுன்னு வச்சுக்கிறாங்க ப்ரோ. லூலு நான் ஊந்தனா அவளுக்கும் அது பாதிக்கும். அதனால நான் விழாம போனேன். 600 மீட்டர் போனோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டெலிவரின்னு நினைக்கிறேன். இது எத்தனை போய் போட்டு தான் நம்ம ஸ்கெலிட்டன் கிட்லாம் அப்கிரேட் பண்ணணும் ப்ரோ. அப்படியே எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ப்ரோ. வீட்டுக்கு இருந்து போகலாங்க. எப்படி பார்த்தாலும் அங்கே இருக்க தான் இருக்குங்க. இங்கேயே பாஜத்துக்கு போகிற வழியில் இருக்கும் தான். Hi bro, how are you? Was the game 10 out of 10 game of the year winning game bro? அப்படியா? நாங்க டெத் ஸ்டாண்டிங் 1லே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. டெத் ஸ்டாண்டிங் 1லே அவன் எங்களை கவர்ந்துட்டான். டெத் ஸ்டாண்டிங் 2 வந்து நாங்க ஹோல்ல வச்சிருந்தோம். எப்ப போடலாம்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இதுல டெத் ஸ்டாண்டிங் 2 அறிவிக்கப்படுகிறது. பூராமே டெத் ஸ்டாண்டிங் 2 தான். டெத் ஸ்டாண்டிங் 1லே நாங்கள் வந்து ஆர்வமாக ஆனோம். ஏன்னா கையில் ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு இப்போது அவன் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க.
நான் கரெக்டாக கேமை முடிக்கும் போது அவன் வந்து அந்த இதில் வந்து உடச்சிட்டான். உடஞ்சிட்டு இப்போ பார்த்தா இவ்வளோ பெஸ்ட்ருக்கா என் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சாலே அது வந்துட்டு தான் இருக்கும். நான் மேலே போவோம், கீழே போனால் 400 மீட்டர் அப்படியே மேலே போய் கீழே இங்கேருந்து கீழே குத்தா ஒரு இடம் கீழே பேபிக்கு அடிப்போம். அதனால் மேலே போயிட்டு இப்போ பொறுமையாக கீழே சில நேரத்தில் மேலேயும் இருக்கும். நம்ம எவ்வளோ மழையை அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமாக மழை பெஞ்சுன்னா பிடிஸ் வரப்போகுது. நான் ஏன்னா போன முறை கற்றுக்கணும். வேற இருக்கு. கட்டுறாடா ஒன்றும் இல்லை அவன் சிரிச்சினே இருந்தா போதும் ப்ரோ, வேற எதுவும் தேவையில்லை. வாடா தசாரே, வெல்கம் வெல்கம் தசா. பிரேக் போட முடியல. பிஜிஎம்ஐ மறந்துடலாம் இல்லை தசா, நாங்கள் விளையாடி தான் போகிறோம், நீ வரதில்லை தசா. நாங்கள் விளையாடி தான் இருக்கோம், நைட்டு விளையாடுவோம் தசா, லைவ் வராது, ஆஃப்லைன் விளையாடுவோம். நேற்று தான் இவர் வரல, நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணேன். ஜோஸ் ப்ரோ வர்றாரு, வேலை இருக்குன்னு, அதனால யாருமே விளையாடல. மழை அதிகமாகவே போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே தண்ணி ஆண்டை தான் ப்ரோ. அது போன முறை தண்ணி ஆண்டை வந்தது, இங்கே இருக்கலாம். நம்ம எவ்வளோ பேலன்ஸாக போகிறோமோ பேபி காடி போகுது. கீழே விட்டா பேபி காடி இருட்டுறதுக்குள்ள போடான்னாங்க, அது விட்டே ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம உஷாரா போனோம். நம்ம பக்கத்தில் வர வர ஒகேக்கா போனோம். ஒலி ஷிட், ஒகேக்கா போனோம். யூஸ் த லேடர். அதான் எனக்கு தெரியும் சார், எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, புரியல எனக்கு. நம்ம அப்படியே ஆத்திர அவசரத்தில் போவோம், அது வேற. இங்கே போடு, இங்கே போடு. தண்ணி தண்ணி போடுறேன். யோ மனோஜ் ப்ரோ எங்கே தோகுறாரு, மெசேஜ் போடு வரேன் கேமுக்கு சொன்னேன். அதை தான் நான் சொல்கிறேன். மனோஜ் ப்ரோ இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துச்சு 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 ஒக்கால ஓடி. இந்த தலை தைரியமா நிக்கிறான். என்னடி இது, ஒண்ணுமே பண்ணல. என்ன ஆச்சு இப்போ? என்னென்னமோ பண்றானுங்கய்யா, என்ன பண்றானுன்னு தெரிய மாட்டேங்குதுயா எனக்கு. ஃபோட்டோகிராஃபி ஏன் அங்க வச்சிருக்கானுங்க?
Game designed by Kojima. அவதான்டா வரா டேய். அந்த ஃப்ரெஜைல் எக்ஸ்பிரஸ்ல ஒரு திருப்பா ப்ரோ. ப்ரோ ஃபேஸ்ல கார்னர்ல பிளேஸ். எந்த கார்னர்? மேலே கிளியா? மேலே இருக்கு. அவதான் இவனுக்கு தெரியலையா இல்ல யாருமே வரக்கூடாதுன்னு பாக்குறானா இவன்? Who's there? இருங்க ப்ரோ பிரைட்னஸ் வச்சு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவதானே இது ஃப்ரெஜைல் எக்ஸ்பிரஸ் அவதானே. Who are you? Hi, chalo. Fragile? Were you cooking? இந்த What are பிரைட்னஸ் you doing? நினைக்கிறேன். இவ எதுக்கு என்ன தேமா? Wow. Lou's growing up fast. சிவா ப்ரோ வாங்க வெல்கம் You two ஹாய் look சிவா good. ப்ரோ வெல்கம் Like a happy family. நம்ம பிபி பாத்தீங்களா Here's a எவ்வளவு gift. இருக்குது. The finest Carol printed diapers. Thank God. How'd you track us down? Your neighbor got hooked up to the Carol network. Service now extends to the whole region. I let myself in. Hi, chalo. ஹாய் சிவா ப்ரோ You can use வாங்க வாங்க Carol வெல்கம் printers now சிவா too. ப்ரோ. Guess it's time we thought about moving. Maybe further south. You know, I'm surprised you used the front door for once. My jumping days are behind me. Eh? Overdoing it left me with some kind of syndrome. They call it jump shock. ஜம்ப் ஷாக்கா? அப்பலாமா ஒரு சிண்ட்ரோம் You care for a drink? Thank you, but no. I should get straight to the point. வாங்க நான் பாயிண்ட் எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. Business, huh? I mean, for a moment there, I thought maybe you wanted to catch up. I have a job for you. Take it, and that whole mess over how you left Bridges will be wiped from the record. You won't have to live in hiding anymore. What about Lou? லூ நம்ம பேபி பேர் லூ That's a little வச்சுக்கிறாங்க. more complicated. We're talking about a Bridges asset. என்னது? You'll have to work it out. என்னன்னு சொல்லுங்க மேடம். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. Sam. ப்ரோ ஜிடிஏ சானிடைஸ் You முடிச்சா brought இல்ல Bandit முடிக்கல together. பேஸ்ட் ப்ரோ முடிக்கல. Helped it be reborn as the UCA. இது என்ன ஏதோ கை மறிக்குது. என்னது இது? But I'm afraid the death stranding is far from over. Humanity is still in danger. Still on the brink of extinction. Don't act like you don't see it. A lot of things changed after you went off on your own. Especially within the UCA. Bridges no longer oversees the distribution network. They withdrew once things were up and running. So your friends and co-workers all went their separate ways. And that's not all. Die Hard Man is not the president of the UCA anymore. Yeah? In case you're wondering who's handling distribution now, a Pass for 1,000 has revolutionized the whole process. It utilizes the Carol network to manage and carry out deliveries. அவ்வளவுதான். Within இதுக்கு network என்ன? coverage, there's no need to rely on human porters anymore. அவ்வளவுதான். And no need for Fragile Express, of course. அவ்வளவுதான் வேலை இல்ல கம்முனு விடுங்க. So after I closed up shop, I went and started a new group. One that handles work in regions outside the UCA. We decided to call ourselves Drawbridge. And we still require the services of human porters that can work outside the network.
Preferably ones with dooms who can sense BTs. நான் தான் பிடி சென்ஸ் Sam. பண்ண முடியும். I'm asking you to go to Mexico மெக்சிகோவா? to extend the chiral network to the south. Just like you did when you went out west. சூப்பர்டா டேய். You're asking, or is this coming from the UCA? Both. The UCA came to Drawbridge, and now I'm coming to you. So, ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும் தான் ப்ரோ இந்த What do வேலையை you செய்ய say? முடியும். வேற எவனாலையும் செய்ய முடியாது. வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. Why me? Are the BTS out there? Why me? Seriously, why me? there are several reasons I thought of you for this job. Deadman, for one. He's currently working at a lab in southern Mexico. I don't know the details, but the research they're conducting there is important. Very important. அவ கீழ பாரு. And there are certain things he'd like to tell you in person. The BTS out there, I'll do it. Why the state of environment? What's the state of? அது கேட்கணும், அதை கேட்டே ஆகணும். Chiralium contamination is severe. Some areas have it worse ஏன்னா than அது anything தெரிஞ்சாதான் we எப்படி experienced அங்க back இது in பண்ண the முடியும் UCA. தெரியும். The timefall storms are growing more intense as well. என்னடா இது? And, as you can imagine, everything in their path is subject to temporal acceleration. Objects and structures degrade rapidly, while animals and humans grow old and frail in the blink of an eye. இது தெரியும் ப்ரோ, இதெல்லாம் நமக்கு தெரியும். Timefall often precedes the appearance of BTs there too. அங்கேயும் So you BTS should do இருக்கான். everything you can to stay out of it as much as possible. There are many other dangers though. The Yeah. rivers can flood in an instant, and Super. earthquakes happen daily. ரிவர் வந்து இப்படின்றதுக்குள்ள ஃப்ளட் ஆயிடுமா? இப்படி கால போலி. Mexico has no shortage of beached things. Okay. Spirits of the dead washed up from the other side were stranded there just like everywhere else. இது வரைக்கும் பாருங்க BTS Any human corpse that hasn't been properly disposed of will become a BT. Okay. அதே மாதிரி தான் போன தடவை And இந்த any மாதிரி. living human that comes into contact with a BT will get dragged into the depths of the tar. Giant BTs can and will emerge from the tar as well. And if they succeed in consuming a living human being, They they'll trigger a trigger a void violent out, destroy destroying everything nearby in a massive massive explosion. இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. கேம் எப்படி இருக்கு? Several இப்பதான் ப்ரோ Mexican இப்பதான் cities ஸ்டார்ட் were பண்ணி wiped off the இப்பதான் map in this way. இது போயிட்டு இருக்கு. The 1 survivors நான் have முடிச்சிட்டேன். 1 since சூப்பரா become இருந்துச்சு. divided 2 சூப்பரா இருக்கும். and எனக்கு ஒரு நம்பிக்கை isolated. இருக்கு. As most people cannot see BTs, they live in fear of them, and that fear has made them too terrified to venture outside. Any other reasons? That was one reason. You got more? I do, and this one's serious. என்னது? There is some BT territory near that lab I mentioned. என்னது? They monitor the chiralium levels, Super. and recently they've observed unusual that's activity. The cause is still unclear, but they seem to think there's a good chance a massive BT is headed their way. Massive And if BT they're தான் right, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. then I want you there, கால ஒலி ready இதான் to தண்டிக்கு kill it இருக்கும். before it kills them. நம்மள விட ட்ரிபிள் த அமௌண்ட் Don't சைஸ் forget, இருக்கும். Sam. ட்ரிபிளா? இன்டு 100 You were the வச்சுக்கோங்க, first நம்மளோட person அவ்வளவு in the பெருசு world இருக்கும். to ever take out a BT. என்ன பண்றது? வேற என்ன கனையாஸ் அது அதே கேட்றோம். 10 கிலோ கேமர் ப்ரோ வாங்க Guess வெல்கம். that ஹாய் makes ஹாய். sense. But something's still bugging me. What? All this talk about extending the network into Mexico. Isn't Isn't the UCA basically expanding their territory? Taking control? Claiming it for their own? Sam, it's not like that. இல்ல. They're not trying to take over the world. They just want to link up new areas with the chiral network. Like the internet before the Stranding. Public infrastructure to connect people. Which is why, instead of சொல்றதெல்லாம் turning கரெக்ட் to an தான். established ஆனா நான் இப்ப government நம்ம agency உசுர வந்து like இது Bridges, பண்றதுக்காக இப்ப the கொஞ்சம் இதுவா UCA இருக்கு. contracted a private மத்தபடி நமக்கு எதுவும் organization கிடையாது. like ours
who then decided to employ the ஏன்னா நம்ம கிட்ட services இவ வேற of a இருக்கா, பேபி வேற freelancer like இருக்கா. yourself. அவள வேற இது பண்ணி அவள எப்படி So please, Sam, won't you help us out? I won't do it னு வர மாட்டேங்குது என் வாயில. சரிவா? I will do it. நம்மள விட்டா வேற யாரும் இல்ல ப்ரோ. நம்ம தான் அத பண்ணி ஆகணும். So you'll do it? ஏன்னா அது எப்படி சொல்றது? இப்போ நம்மளுக்கு நான் இது சொல்லாதான் சொன்னேன். It's not like I can take my kid with me. அதான் நானும் யோசிச்சேன். If I do this, can you hold the fort for me while I'm gone? Play babysitter? சூப்பர் ரெடி. We're inside the அவளை network. பாத்துக்க சொல்றேன். There's a child care app I can use. பரவாயில்லையே. It'll be fine. The lab is only a few days away. I promise he'll be back before you know it. Link up the region as you head south, and come home safe. We'll be waiting. நான் பாத்துறேன். பெரிய வேலை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பாத்துக்கலாம். எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் என்ன இதுக்குள்ள தனமா இருக்கு போது வாங்க. ஜாலியா இருந்தா போதாதா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எபிசோட் சாம். ஓகே, நம்ம போறதான் ஃபர்ஸ்டா? சார் வண்டி கிண்டி கொடுப்பீங்களா இல்லை அதுவும் கிடையாதா? வண்டி தான் கொடுப்பாங்களே, வண்டி கிண்டி கொடுக்காம மாத்திர போறாங்க. டே கால் வேணாடா. டே ப்ளீஸ்டா, ஒரு சைக்கிளாச்சு. சைக்கிள் இல்லை, இதில் வண்டி தான் இருக்கு. காலில் ஸ்கெலிட்டனாச்சு கொடுங்க, அதையே சார்ஜஸ் பண்ணியிருந்தேன் நான். Go on. Slide it on your thumb. லைட் அதே தம்மா போட்டே என்ன பண்றது? என்னது இது? Try sticking your thumb out, like you're giving me a like. ஓ, லைக் இந்தாங்க லைக். Access your ring terminal to view the map. From here you can check order details நான் as கூட well இது as the அட்வான்ஸ் cargo டெக்னாலஜி for நினைச்சா delivery. மேப் பார்க்கிறதுக்கு எதுவும் Now கொடுத்துருக்காதீங்க then, மாதிரி. let's review the mission that you'll be undertaking on behalf of Drawbridge. Your destination is a research lab in southern Mexico. சூப்பர்ரா. When you arrive, you'll need to use the Cupid to connect it to the chiral network. அதெல்லாம் தெரியும் மேடம். Chiral அதெல்லாம் எனக்கு கை வந்த communication காலம். utilizes the beach, where time barely passes. ஓ, Using the Cupid in conjunction with a delivery terminal will allow us to initiate a zero-time massive data transmission. But because of the distance, அதான் it's ஒரு not சில feasible அப்படி to இப்படி head போக straight சொல்றாங்க. to ஏன்னா the ஒரேடியா lab அங்க to போக establish a முடியாது. connection. அங்க You'll போனா need to use சிக்கல் the ஆயிடும். அதனால ஒரு stations to டெர்மினல் extend எல்லாம் போயிட்டு network போறோம். coverage until you're close enough to get the lab online. Your first stop is C1, Ciudad Nueva del Norte. Bring them a delivery and welcome them into the network. ஓகே ஓகே. Improper corpse disposal remains a அங்க தான் வண்டி serious கிட்டி problem in கொடுப்பாங்களா? Mexico. With every additional corpse that spawns a BT, the risk of a void out grows even higher. ஓகே. C1 in particular is struggling to handle this issue. But நம்ம கிட்ட once இப்ப they're கன்னு online, இல்லல. we can give them the technology they need to அங்க address the மொத்தம் பிடி கிட்ட situation. சண்டையே போட முடியாது. சைலண்டா போயிட்டு சைலண்டா Why don't you வரணும். take a look at the cargo you're carrying by opening the menu? ஓகே. வேற எதுவும் இல்ல. You can access useful information about your deliveries via your ring terminal. To review the cargo currently in your possession, select Cargo Management. ஓகே. அதெல்லாம் ஓகே. கார்ப்ஸ் ஆர்டர் ஆல் டன். போலாமா? This is the cargo you'll need to deliver. Be sure to get it to its destination in one piece. It's an excellent idea to place the most important cargo in your backpack. அதெல்லாம் தெரியும் மேடம். ஐ அசால்ட் We've ரைஃபிள் given இருக்கு you bro. some additional equipment. இருக்கு It can be இருக்கு. carried in pouches or in special hooks, just like cargo. All these weapons can be used to incapacitate humans without killing them.
ஹியூமன்ஸ் there's no எனக்கு அது need to தேவையில்ல worry about causing a void out. எனக்கு பிபி Be வேணும் sure to weigh your various options as See. you load up. பிளட் கன் வேணும் ப்ரோ எனக்கு இந்த கன்னு நான் பூஜை போடுறது பிளட் பேக் இருக்குல்ல பிளட் கன் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஹியூமன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அவனுங்களே ஒரு இது என்ன தெரியாதவனு எங்க வைக்கிறது சைடில் வச்சுப்போம் இதை வந்து இந்த சைடில் வச்சுப்போம் கீழே வச்சுப்போம் இது பிளட் பேக் வச்சுப்போம் மேலே வச்சுப்போம் Return to the menu when everything looks good to go. ஓகே அதே 120 கெப்பாசிட்டி தானே Finally, before heading out, make sure to plot your delivery route. Return to the map. See your destination? There's a river you'll need to குழந்தை மாதிரி cross எனக்கு to கத்து get there. கொடுக்குறாங்க There are பிளட் கிரேட் bandits ஃபர்ஸ்ட் in the இருக்கும் area too. அப்படியா Think about what route you might take from your current location. நான் எடுத்துக்கிறேன் மேடம் முட்டா தானே மேடம் என்ன விடாமலே வச்சிருங்க கொடுங்க மேடம் நான் எடுக்கிறேன் போயிட்டு அங்கே தானே நான் போகிறோம் ஓ 3Dயா என்ன ப்ரோ இது 3Dலாம் வச்சிருக்காங்க Commencing route creation. 3D ப்ரோ பாத்தீங்களா இங்க எப்படி இது ஆட்டோங்க பாருங்க ப்ரோ When you plot a route on the map, you'll see what hazards you may run into along the way. You can face these challenges head on, or try to skip find a பண்ண way around Betrayal them. play DS How you get to your அதுதான் skip destination is பண்ணிடலாம் up to you. இது but 3D think ல it இருக்கு over அதனால தான் before சும்மா ஏதோ getting on the way. போட்டு காமிச்சிருக்காங்க Delivery route. சார் வண்டி ப்ளீஸ் வண்டி மேடம் நீங்க வந்து வண்டிங்கள ஒரு சிங்கிள் வண்டி அதை கொடுக்க மாட்டீங்க Latest No, no. model Cupid, ஓ இது இந்த just கர்மா completed. இது தெரியாதே இது We எதுன்னு அங்க decided வச்சாதான் to ப்ரோ put இது a வரும் hold on நெட்வொர்க் network கனெக்ட் ஆகும் expansion until it was ready to go. Like அது last எத்தனை time, போய் பாங்க you'll எத்தனை be போய் using செயினை it to வச்சுக்கின்னு welcome வச்சுக்கோங்க people நெட்வொர்க் into a கனெக்ட் whole new world. தண்டகாரத்தில் அந்த அந்த பழக்கத்தை இன்னும் உள்ள போல அவனுங்க மெயினா அதை வச்சுட்டு இருக்கானுங்க It won't be any harder than before either. The Carol network terminals are ready and waiting. Bridges saw to that. ஓகே அப்ப அத Emily's expedition split into two groups midway. The first continued west, while the second cut south into Mexico. ஓகே But go again, around to they were destination only because able enemies to are lay the there groundwork அது பாத்துங்க அது பிரச்சனை until you bring those terminals online with the key. எனிமியே பார்த்தாலும் அவனுக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அது போன முறை எனக்கு தெரியும் என்ன பண்ணிருக்கு இத ஒண்ணும் மறக்கலையா தின்னு Hungry? No. எங்கத்த சூப்பர் மேடம் சாப்பிட்டு ஜாலியா No more baby food for you. எவ்வளவு பெருசு Don't you get வந்துச்சு fragile any trouble, I'm gone. ஹாய் ப்ரோ வணக்கம் மீ வாங்க அனாஃப் ப்ரோ அனீஃப் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் வெல்கம் ப்ரோ அனீஃபாவா அது Don't you break my kid. அப்பா பாத்தீங்களா வார்னிங் கொடுத்துட்டு போறாரு என் கூட வருவான்னு நினைச்சேன் ப்ரோ என்ன ப்ரோ வரல அவன் Now who நான் wants மட்டும் to? தான் போல எடுத்த உடனே என்ன சிங்கிளா போக சொல்லிட்டாங்க ஜாலியா ஒன்னா சுத்துறவன தனியா போக சொல்றாங்க வாட் இஸ் திஸ் இது ஹாலோகிராஃபிக்கு அதனால இது ஒன்றும் ஆகாது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணது அப்போலாம் வா என்ன பண்ணுறது பண்ணுறதுல வா ஒரு தண்ணி எப்படி இதுன்னு பார்ப்போமா All right, let's get this done. கண்ணெல்லாம் நார்மலாக தான் இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன இதுவாகுது கார்கோ ஸ்கேனரா அது எனக்கு தான் தெரியுமே இங்கே தான் கார்கோ ஸ்கேனர் இருக்குது என்னது அசால்ட் ரைஃபிள் ஓகே ஏதோ அசால்ட் ரைஃபிள் கூட தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முடியுங்க போகிறதில்ல பிபி இல்லாதனால அண்ணன் வேகமாக ஓடுவேன்
ஏய் ஸ்கிட்டில் அடிக்கிறான், ஸ்லைடிங்லாம் போட்டான். எங்கப்பா தூரத்தை காணும் நினைக்கிறேன். ஸ்டாமினா எங்க தலை வந்து அது லைட் இன்னும் ஏன்டா லைட் கலர்ல வச்சுருக்கானு ப்ரோ ஸ்டாமினாவை. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க ஸ்டாமினால. வெப்பன் இருக்குதுதான் தெரியுதுல, அது எதுக்கு இங்க காமிச்சுக்கிறீங்க? Okay. வெப்பனுக்கு மாற்றி வைப்போங்க. இந்த கன் இருக்கு, இருக்கட்டும். ஃபைல் சர்க்கிள் வச்சுக்கணும். நாங்க சாப்பிட்டு போவோம். கைரல் கிறிஸ்டஸ் ஆர் மெயின் ரோல் இன் DS2 ஸோ கலெக்ட் ஆகும். அதெல்லாம் முடியாது. DS1லேயே எனக்கு அது தெரியும் எப்படின்ட்டு, அதெல்லாம் அதை நான் எதுவும் பண்ணுறது இல்லை. கரெக்டாக இருப்பேன் அதெல்லாம் மட்டும். சுடுறதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க ப்ரோ. பேச க்ரீன் ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றியா? க்ரீன் ஸ்க்ரீன் மோடுக்கா எங்கே சொல்கிறேன்? அதில் சொல்கிறேன். அதில் மாற்றினா இதுலேயும் மாற்றணும்டா. நான் ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றினா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் வைக்க முடியும் செட்டிங். அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன RE9 அதான் அது ஆடணும். இது இறக்கிட்டேன், ரெசிடென்ட் இவில் இறக்கிட்டேன். வரும் ஒரு நைட்டு போகலாம், நைட்டு போட்டுடலாம். இந்த நைட்டு கூட போகிறதெல்லாம் போட்டுடலாம். DLC மட்டும் நம்மளுக்கு இருக்குது, முடிஞ்சதுன்னா முடிச்சிடலாம். 120 kg தான் ஈஸியாக தான் இருக்குது. வரும் இன்னைக்கு நைட்டு. நீங்கள் எப்போ வேணும் சொல்லுங்கள், எப்போ போடுவோம்? என்ன ப்ரோ இது துருப்புச்சு போய் இது எல்லாத்துக்கும்? ஓ இது இருக்கானுங்கிறோம். அடிச்சுட்டு போவோமா? என்ன சொல்கிறீங்க? குழந்துட்டு போகலாமா? சில்லற பசங்க தான் வேணும், ஒன்றும் அவ்வளோலாம் பவர் இருக்காது. அந்த ஸ்கேனர் கிட்ட தான் நம்ம மாட்டாமல் இருக்கும். நைட் பிஜிஎம்ஐ லைவ் ஒன்னா வருவேன் நான். இல்லை ஆஃப்லைனில் விளையாண்டுருப்பேன். இருடே ஸ்கேனர் எங்கடா ஆகுது? ஸ்கேனர் ஃபஸ்ட்டு போகிறாடே. ஸ்கேனர் பார்த்துட்டான் ஒருத்தன். எதுக்கு இவன் உட்கார மாட்டேங்கிறான்? டேய் ஏன்டா உட்காரல நீ? அவன் வரான்டா. டேய் இதெல்லாம் தேவையாடா நம்மளுக்கு? ஏய் இருடா, கன்னு நான் மாற்றிட்டு இருக்கேன் ப்ரோ. பிபி இது ஹியூமன் கன்று வேணும். இந்த கன் தான் வேணும். என்னடா இங்க அடிக்கிறான் அவன்? எதுக்கு உட்கார மாட்டாங்கண்ணா இவன்? ஆஃப்லைன்ல வந்தா டெக்ஸ்ட் பண்ணு. உட்காரவே மாட்டேங்கிறான் ப்ரோ இவன். ஓ ஓகே. ஏடா ஐயோ வணக்கம். இந்த கன் ஏன் எடுக்கிற? நார்மல் கன் எடு. இந்த கன் எடுக்க. இது என்ன மாஸ்டர் ஹேண்ட் கன்னு? சுத்தின்னு போகணும். ஒன்றும் இல்லை, எதுவும் வரல. இந்த ஸ்கேனர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். நான் ஸ்கேனரில் படாமல் போயிட்டேன். நான் ஸ்கேனர் காரமா எங்கன்னு தெரியல. இவனுக்கு என்னடா கேட்டு மாதிரி இவ்வளோ பெரிய கேட்டு கூப்பிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து லேடர் தம்பி கூட போயிடுவேன்.
என்னடா இவ்வளோ ஸ்லிப் ஆகுது? கொஞ்சம் வேகமாக தானே ஓடுறோம், அதுக்கே இவ்வளோ ஸ்லிப் ஆகுது. இல்லை இந்த ஸ்கேனர் காரமும் இல்லையா? இந்த 2 பேர் பார்த்துட்டானுங்களா இல்லையா? அவன் என்ன அந்த பாடி தூக்கி நின்னா போயின்னு இருக்கான், எங்கேயே எடுத்துன்னு வந்து அந்த பாடியை என்ன பண்ணான்? என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன நம்மள பார்க்கல பண்ண உந்துராத உந்துராத உந்துராத. எவ்வளோ ஆகுது? பூட்ஸ், எஸ் ஐ நீட் பூட்ஸ். ஏன்னா என் பூட் அடி வாங்கிட்டு இருக்குது. பிளட் பேங்க்கு, ஹெட்டிங், அசால்ட் ரைஃபிள் 1 and 2 இல்லை, 2 செருப்பு மட்டும் தான் இல்லை, அதை மட்டும் என்ன ப்ரோ ஐடிங்கா? ஆமாம், யூ கேன் டேக் எனிமி ஸ்டார்ஸ் தட் ஸ்டாக் ஸ்டிக்ஸ். அது தெரியும், அதை திருப்பி சொல்கிறது தானே. சரி, என்ன ப்ரோ இது புயல்லாம் வருது? ஏய் இது எப்படி போகுது? என்ன கொடுக்கறது கொடுக்குறீங்க, புயலாமா கொடுப்பீங்க? ஒன்றுமே எனக்கு இது ஒன்றுமே தெரியல. இப்போவே நானே கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்கேன். இவரு வேற ஒருத்தங்க இந்த பக்கம் தான் போகணும், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். இதை தாண்டி அப்படி வளைச்சு போயிடலாம் நம்ம. சாண்ட்ஸ்டார்ம்லாம் வரும்னு சொல்லவே இல்லையா என்கிட்ட. முன்னாடியே உசாரா வந்துருப்பல. நான் என்ன என் மேல வரல போலயே, இதுதான் வருதா? ஹாய் சலோ சாக்கோ வாடா, வெல்கம் வெல்கம். அது டூன் ப்ரோ, சாண்ட்ஸ்டார்ம் தானே அது. வெதர் சேஞ்ச் ஆகும். ஓ வெதர்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ அந்த தூசி என் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவன் எப்படி கரெக்டாக பார்ப்பானா இல்லை ஒரு மாதிரி இது வச்சு ஒரு மாதிரி பார்ப்பான்? இன்னும் தண்ணிக்குது இங்க. யோ தண்ணியில் பச்சுன்னு போனால் ஒரே நான் போயிடுவேன். இந்த பக்கம் தான் நல்லா இருக்குது. ஆனால் சரியான டைமில் போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போவோம். இந்த கல் வெளிக்கு பார்க்குறேன். போக முடியலன்னா வழுக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் திருப்பி போய் அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு திருப்பி போகணும். வழுக்குது 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 வழுக்கிச்சு வழுக்குது 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 சொல்ல வழுக்குதுன்னு. இருங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க டைம் பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு வழுக்குன்னு. அவனுக்கெல்லாம் ஃபைட் இல்லாமல் வந்தவொடனே இந்த வெளில வந்தவங்க கொண்டாடு ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா கல்லுக்கு இருந்தாலும் அதிகம் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கல் எங்கே இருக்குது, அந்த கல்லுக்கிட்ட போனாங்க. ஐயோ போக முடியல, வலிக்குது வலிக்குது வலிக்குது. இதே என் கையில் இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். உட்காது ரொம்ப கஷ்டப்படும். அவனுங்களே உள்ளே போய் வந்துடலாம். நம்ம கேம் நேம் இது ப்ரோ, இது டெத் ஸ்டாண்டிங். டெத் ஸ்டாண்டிங் நம்ம அப்படின்ட்டே போயிடலாம். பிரிட்ஜு மேலே பிரிட்ஜு தான் இருக்குது, அப்படியே ஓடிக்கும். அவனுங்க வந்தால் அடிச்சிக்கலாம் ப்ரோ. ரெண்டு தான் கொடுத்துருக்காங்களா, பரவாயில்ல பிரச்சனை இல்லை. வாங்க அச்சம் இல்லைன்ற மாதிரி ஓடணும், வழுக்கக்கூடாது. ரீஅரேஞ்ச் தான் கார் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அவங்களே பயந்து நம்ம மேலே போயிடுவோம் போல. நம்ம கார்கோ வேஸ்ட் ஆகக்கூடாது ப்ரோ. நம்மளோட ஃபஸ்ட்டு நோக்கமே அதான், கார்கோ மட்டும் போகக்கூடாது, கார்கோ டேமேஜ் ஆகக்கூடாது. எத்தனை பேர் நீங்கள் இது எலக்ட்ரிக் கன்னு இது தேவையில்லை சார், இது அனாவசியம். எலக்ட்ரிக் கன்னு வேணும் நம்மளுக்கு, எப்பவுமே அசால்ட் ரைஃபிள் தான். இது ஓகே. எனக்கு பிரிட்ஜ் தான் நோ எனிமீஸ் அனுப்பிச்சு அப்படியா? வெய்ஸ் வாங்க, வெல்கம் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். வெல்கம் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. பார்க்குறானுங்க. நானே சுற்றி கொடுக்குறேன் ப்ரோ. இந்த பிரிட்ஜில் போனால் அவனை கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு அங்கே சுட்டாங்கன்னு தெரியும். ஒரு தடவை கூட என் ஜாய்ஸ்டிக்லேருந்து நல்லா கையை எடுக்க முடியும். ஜாய்ஸ்டிக்லேருந்து கையை எடுத்தாலே அவ்வளோதான் போல கீழே வந்துடணும். ஆனால் ஜாய்ஸ்டிக் வேறு அது கயிறு நட்டுக்கிட்டு மாதிரி இல்லை. ஒண்ணுமே தெரியல. Why bro take flight go through? அதே ஃளைட்டா? Storm's coming through. ஒண்ணுமே தெரியல சார். ஏய் என்னது இது? இந்த மின்னல் அடிக்குது இந்த நேரத்துல. லட்சம் வர மோசம் மாற்றிதில் சார். மின்னல் சார் அடிக்காதீங்க சார். சைடில் எங்கே வச்சுக்கோங்க, சைடில் எதிர்க்க எங்கே வேணா வச்சுக்கோங்க. என் மேலே மட்டும் அடிச்சு அடிக்க ப்ளீஸ் சார். கஷ்டப்பட்டு ஓடி வந்துருக்கேன் சார். வேணாம் சார், பிளட்டு வேறு கம்மியாகுது. நீங்கள் பண்ண வச்சிட்டிங்கன்னா பிளட்டு கூட போட முடியாது என்னால். இருங்க நம்ம அந்த இதுக்கு பண்ணிருக்கோம். மாற்றி விட்டு ஐயோ நல்லா சொல்ல கை எடுத்தாலே ஊந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட உட்கார முடியல. அது ரெஸ்டர் அடே கீழே உட்காரலாம், கீழே உட்காரா, கீழே உட்காரா, கீழே உட்காரா, கீழே உட்காரா. வா இருங்க. எவ்வளோ இவனுக்கு இது இருக்கு ஸ்டாமினா? ஏறுத ஸ்டாமினா அசா சோல் தஸ் அவனே கொடுத்த ஸ்டாமினா ஏறுதா இல்லை? எப்படி நல்ல மின்னலில் தான் நான் உட்காந்து இங்கே ஸ்டாமினாலாம் பார்ப்பேன். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தூங்கினா ஏறிடும். போங்க லைட்டுக்கெல்லாம் அட்டாக் ப்ரோ. தட்டா செட் ப்ராப்பர்ட்டி, செட் ப்ராப்பர்ட்டி. போன முறை அப்படிதான் நான் போனேன், வாயிலே அடிச்சு சொன்னேன். ஒன்ல அப்படிதான் சரி போலான்னு போனேன். மரியாதையே என்னை பார்க்கவே இல்லையா? அது நீ யாரா கோமாளின்ற மாதிரி நான் அடிச்சு சொன்னேன். இப்படி அடிக்குது. அது எப்பவுமே மின்னல் இடிச்சு எத்தனை இடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அது இடிச்சேத்துலேயே போனால் நம்மளுக்கு வந்து நல்லது. வேஸ் 3871 வாங்க. ஹாய் வெல்கம் ப்ரோ, வெல்கம். அதனால நம்ம அப்படியே அது மேலே போனால் ஒன்றுமே ஆகாது. அப்படியே அது மேலே அப்படியே போயிடலாம். சும்மா தான்ல நான் ஹாய் ப்ரோ, அக்சல் பி ப்ரோ வாங்க, வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய் ஹாய். வண்டி மின்னல் மட்டும் தான் இடிக்குது. தாண்டனா தாண்டலையா? தாம் குறையிற மாதிரி எனக்கு பேசுவாங்க.
நாம் போயிட்டா போதும் அது வேற எதுவும் ஒரு ஷூவை நான் எக்ஸ்ட்ரா பண்ண ஷூ இல்லைன்னா நான் என்ன பாடு போகிறேன். என்ன ப்ரோ இப்படியே தான் போனோமா கடைசி வரைக்கும்? என்ன ப்ரோ பாஸ் ஃபைட் வருமா? இல்லை இப்போ வராது, இப்போ வராது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே கொடுத்தா நல்லா எனக்கு கேட்டுருவேன். என்னடா இவ்வளோ நேரத்து என்னடா போட்டு. ஆனால் இப்போ வராது பாஸ் ஃபைட்டு, கொணாரபுத்து வரும். கொணாரபுத்து கன்ஃபார்ம் பாஸ் ஃபைட். என்னடி அம்மா எலிவேஷன் இதெல்லாம்? ஐயா ஐயா எக்கால ஓலின்ற மாதிரி எல்லாமே பண்ணுறான் ப்ரோ. இருங்க இப்படியே போக முடியாது. அந்த கல் ஃபஸ்ட்டு கல் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி பாஸ் ஃபைட் வரும். அது நான் மாட்டினா வரும், மாட்டலாம் வராது. மாட்டினா தான் பாஸ் ஃபைட் வரும். அப்படி வந்து பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் லேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இருக்கிற லேட்டர் வேஸ்ட் ஆகிவிடும். அதுக்கப்புறம் எவன்டா இங்கே எடுத்துகிட்டு வந்து யாரா கட்டுறீங்க? இதெல்லாம் கட்டுறதான் கட்டுறீங்க. அங்கே எங்கேயாவது கட்டுங்க. 2 இதுவை தாண்டி ஒரு கோயிலை தாண்டி வரணும் இருக்கணும். வேகமாக கூட ஓட முடியல, வெயிட் அதிகமாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 கன்று வச்சுருக்கிறோம், 3 கன்று வச்சுருக்கோம். அந்த வண்டி எனக்கு போன முறை வண்டி குத்திங்களடா, கொடுங்களேன்டா. இப்போ அப்படியே சூறாவளி மாதிரி பரப்பண்டா நான் அண்ணன். நீங்க கடைசி வரைக்கும் அந்த ஸ்கெலிட் என்னாச்சும் கொடுத்துருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் அப்போ ஆமாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்பர் ஆஃப் இன்ஹாபிட்டர்ஸ் 1,20,342. நம்ம தம்பி Security measures lifted. Weapons detected. Be advised that usage is restricted inside facility. Don't worry, Sam. Access the delivery terminal to process your orders and requests. இல்ல கன்ஃபார்ம் செப்பரேட் பாஸ் ஃபைட் வித்தவுட் ட்ரிகர் பிடிஎஸ் இல்லக்கற. அப்படியா? ட்ரிகர் பண்ணாம அவனே கொடுக்குறானா? என்ன யூடியூபர் அந்த அக்கவுண்ட்ல இருந்து வரது? இந்த அக்கவுண்ட்ல வர சிசிஎம்ஜிஎஃப் ஒய்டி வாங்க. வெல்கம் ப்ரோ. ஹாய் ஹாய். இப்போ நான் விட்டேன்னு வச்சுக்கீங்களா, 2 ஆர்ட் L2 விட்டேன்னு வச்சுக்கீங்களேன், தரும் வரும். எங்கேயாவது போய் டும்மு மூட்டிப்பேன். நான் கைரல் நெட்வொர்க் வச்சுக்கிங்க. இருந்தாங்க டெலிவரி ரிப்போர்ட் செலக்ட் மல்டிபிள்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. எஸ் எஸ்ரா. ஓ நோ குட்னா, சாரி. கைரல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி போல. ஹாய் ப்ரோ, சிவா. ஞாபகம் இருக்கா? இருக்கு சிவா ப்ரோ. இருக்கு. You must be Sam. Number. It can't have been easy to come this far south. Yes. You're here to bring us onto the Chiral network, right? Correct. That's a relief. We'll be able to dispose of corpses properly once you've got us online. That'll be one less thing for our residents to worry about. Anyway, I believe you have some cargo for me, yes? அதை செக் பண்ணுவார் அவரு. இதுக்கு செக் பண்ணிட்டு அவரு செக் பண்ணிட்டு தலை சொல்லுவார். எல்லாம் கரெக்டாக இருக்கு, கைரல் டக் போட்டலாம் அப்படின்னு போட்டுடலாம். Well, it's not perfect, but it'll more than do for our needs. அது பர்ஃபெக்ட் இல்லையா சார்? அங்க புயல் அடிக்குது சார். நீங்க வரீங்களா? வெளில வர முன்னதான் உட்காந்துக்கிறீங்க. Thanks for உள்ள உட்காந்தே இப்படி பேசுறானுங்க ப்ரோ இவனுங்க. It's just like everyone says. You're okay. Use your Cupid to bring us online. The Cairo gateway you brought us should allow us to establish a connection between Mexico and the UCA.
And with state-of-the-art tech at our disposal, we can finally solve a lot of our problems. தெர்ற பேசினே கதை போடா வேடா சார் அவன் கிடக்கிறான் இட்டு போனோம் ஏரோனட்டிக் இல்லாத போதே அவனுக்கு இவ்வளோ தெரியும் சும்மா ப்ரோ பிகாஸ் திஸ் அக்கௌண்ட் வாஸ் பர்சனல் அக்கௌண்ட் ஓகே ஓகே இதுலேயும் மாற்றிக்க அப்போ யூத்துன்னு மாற்றிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல கேம் லேப் சொல்லுங்க ஐஎன்ஆர் எவ்வளோ 110,000 10,000 லேக் ஓ பட்டு எல்லாருக்கே 3,000 உள்ள சொல்லுங்க 3 லேக் உள்ளயா லேப்ல எது நல்லா இருக்குன்னு தெரியாது ஈஸினா ஐ வில் ரெக்கமெண்ட் Viral network coverage successfully expanded. Commencing data collection. ஓகே அடுத்த இடத்துக்கு போகணும் Now displaying your current order grade. என்னது ரொம்ப தான் Porter grade increased. Congratulations. Congratulations. Thank you. Chiral network connection confirmed. And now we can begin fabricating Sri the Lankan latest price corpse 300K. disposal equipment. Until recently, we've been dealing with our dead by burying them in tar, but that solution was growing untenable. We should be okay moving forward. I really can't thank you enough. You must be exhausted after your long journey. We've prepared a private room for your exclusive use. அத மட்டும் ரெடியா பண்ணி வச்சிரணும் அதான் நல்லா பிடிச்சதே You should rest until லாக்டவுன்ல you're சும்மா fully யூடியூப் சேனல் recovered. கிரியேட் பண்ண ப்ரோ Don't push on until you're ready. Please, stay here before you set out again. பாட்டு இருங்க கேட்டு போங்க What was As I mentioned before, we've been taking them to a nearby tar pit and dropping them in. Unfortunately, we took it too far. And it wasn't long before the whole pit turned into a BT area. In trying to prevent the emergence of BTs, we ended up facilitating their creation. இவனுங்க தான் ப்ரோ அந்த வேலையை பார்த்துருக்காங்க அந்த பாடியை நீங்க ஒழுங்கா அதை இது பண்ணல அதை இதுவா ப்ரிசர்வ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இது பீட்டி செத்துக்கும் அது இவனுங்களே வேணே திரும்பி அங்க போட்டானுங்க But thanks to the chiral network, we can now fabricate the corpse disposal facilities that we lack. இந்த கேமுக்கு எவ்வளவு ஸ்பெக் வேணும் இந்த கேமுக்கா நான் PS5 ல ஆடுறேன் ப்ரோ அதனால ஸ்பெக் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா PC ல உங்களுக்கு ஸ்டீம்ல போட்டாலே ஸ்பெக் வந்து எவ்வளவு வேணும் டெஸ்ட் ஸ்டாண்டிங் 2 PC ல இருக்கு அத போடிங்கனாலே சைடுல வரும் தமிழ் கேமிங் செட் பை தமிழ் கேமிங் ஓ ஓகே And let's not forget about the bandits willing to attack travelers and facilities. But so long as we remain connected to the network, we'll have access to new tools and technologies to help you. Thank you again for everything. I'll get started right away on preparing the next order for you. By the time you wake up, it should be good to go. You'll just need to access the delivery terminal here. I hope I can count on you. அதெல்லாம் பாத்துறோம் கீழே போய் ஒரு 2-3 ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வருவோம் நம்ம உடம்புல வேற ஃபுல்லா மண்ணாக்குது நாளை உனக்கு ஒன்று குளிப்பாட்டு கூட்டு வரணும் இப்ப திருப்பி போகும்போது பழைய நினைவுகள்லாம் வராதுல்ல இல்ல வருமா வரல ஏன்னா தலைவை எப்பவுமே இது நம்ம பேபி கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த பழைய ஞாபகங்கள் வரும் இப்போ அப்படி வரல ஓகே Please relax and enjoy your stay. பூராமே மண்ணு டேய் போய் குளிடா போடா டேய் ஏஞ்சி போடா குளிடா போடா குளிடா டேய் போடா பூராமே மண்ணாகுது ப்ரோ அப்படியே உட்காந்துறான் ப்ரோ விஆர் சிமுலேட்டர்ல கன் ட்ரைனிங் ப்ரோ பிக் லைவ் ஹஸ் மோர் டிலேஸ் தேன் ஷார்ட்ஸ் லைவ் அப்படியா என்ன டிலே இருக்கு தெரியல என்ன டிலே இருக்குது செக் பண்ணுறேன் சாகோ செக் பண்ண ஆடி செக் பண்ணிடுறேன்
தூங்கலாம் தேவையில்ல. என்ன கோஸ்ட் ஸ்லீப்பா தூங்க சொல்றாங்க ப்ரோ. நம்ம என்ன பண்றோம்? தூங்குனா ஏன்னா மேலே அவன் ரெடி பண்ணுறான் போல, அதனால தூங்க சொல்கிறானு. இவர் வாக்கிங் டெட்டில் வருவார். அவர் தான் டெத் ஸ்டாண்டிங் 1 and 2 மெயின் கேரக்டர். இன்னும் திருப்பி கனவு வருது. ஐயோ, இந்த கனவு வந்தாலே ஏதோ ஒரு பொறி வச்சு பேசுறானே அர்த்தம் ப்ரோ இது. ஏன்னா இந்த கனவுக்கும் அந்த பொறிக்கும் ஒரு வித்தியாசம். இதை வேற எப்படி கண்டுபிடிக்கும்? கடைசியில் அது எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகும் அந்த கனவுக்கு இந்த கனவுக்கும். அவன் பேபியை பார்க்கறான், தப்பு இல்லையா? பேபியை தான் பார்க்கறான். பேபியை மிஸ் பண்றான் போல. அடவுடி பிடி பேபி பிடியா மாறிச்சா? என்ன எதுவும் அவன் வந்துட்டான் ப்ரோ. அது பெருசா ஒருத்தர் இருப்பானே. இவ்வளவுதான் போன முறை நம்ம இது பண்ணல. Lou. Are you alright? If you're worried about Lou, don't be. I'll admit, the stuff is pretty new to me. But the app has been a big help. Figuring out why your baby's crying, getting the milk just warm enough. It's had the perfect advice for every situation. Hi. ஆனா தொட முடியாது. ஹாலோகிராஃபிக் தானே. So, தொட முடியாது. how does it feel to be back in the saddle? Works same as it ever was. It's the first time I've been away from Lou. இத்தனை நாள் அவன் லூ கூட இருந்துட்டு தனியா வந்தா அப்படிதான் இருக்கும். Trust me. ஏன்னா அவளை கூட எத்தனை போக முடியாது ப்ரோ. அங்க பிடி தான் வந்து பெரிய. Okay? Yeah. நம்ம வேற அங்க சுடுவோம், சண்டை போடுவோம். அவ கீழே வந்தா அவளை வேற பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்மளை தவிர்த்து இந்த வேலையை அவனாலே பண்ண முடியாது. அது வேற ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு தர. இப்ப இந்த கனவு வேற என்னன்னு யோசிக்கணும். இதெல்லாம் இது வேற என்ன? இப்ப கனவு வேற என்னன்னு யோசிக்கிறோம் நம்ம. கோ ஸ்லீப்பா? முடிஞ்சிச்சு. டிக் வந்துச்சு. ஓகே, ஏஞ்சிருங்க சார். வாங்க போலாம் வாங்க. எங்க ட்ரிங்க்ஸ் இருக்குமே? எங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இல்லையா? அது இருக்கு பாருங்க. அது இருக்கு ட்ரிங்க்ஸ். இப்போ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஏன்னா ஒரு 2-3 ட்ரிங்க் குடிச்சிட்டு போனால் தான் அங்கே வேலையாகும். ஸ்டாமினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கமெண்டா, நான் அவரோட பிக் ஃபேன். சூப்பர். வழக்கம் போல் அங்கே 4 பாட்டில் இருக்குங்க. இது பாருங்க, கீழே ஸ்டாமினா இருக்குது. அந்த மாதிரி நான் இந்த மாதிரி எல்லா பாட்டிலும் குடிச்சிட்டு போயிடுவேன் நான் வந்தோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாமினா ஏறிடும். இதை வச்சு கொஞ்சம் தூரம் வீ கேன் ட்ராவல். அதனால் அதை குடிச்சிட்டு போயிடுறது. நீங்களும் உனக்கு ஸ்டாமினா வேணுன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். இன்னும் ஒரு பாட்டில் குடிச்சா ஃபுல் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியது. அதுக்கப்புறம் கட்சியில் போகும்போது அந்த இது சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம குடிச்சு போன முறை ப்ளூ கலரில் இருந்துச்சு, இந்த முறை க்ரீன் கலரில் இருக்குது. இதுனா எடுத்துன்னு தெரில. அவ்வளோதான். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா வந்து ஃபுல் ஆகிடுச்சு. லைஃப் ஃபுல். இப்போ கிரிப்டோ ஏதாவது அதை மட்டும் சாப்பிட்டு போயிடும். சார் போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ. திரும்புங்க. பேக் பேக்லாம் அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். யூஸ் சிங்க்லாம் வேணாம் சார். டெஸ்ட் வெப்பன்ஸா? இது புதுசாக இருக்குது. டெஸ்ட் வெப்பன்ஸு அது என்னது? டெஸ்ட் வெப்பன்ஸு எங்கடா கதவு காணுங்க? இது ஒரு கோ டு சர்ஃபேஸ். ஓ, சர்ஃபேஸ் தான் இது. இதான் கதவும், இதான் சிங்குமா? சி,
ரெஸ்ட் ரூமுமா ரெண்டுமே அதுவா சூப்பர் அடி இந்த கேம் வாக்கிங் டெட் கண்டினியூஸ் வாக்கிங் டெட்டுக்கு இது சம்மந்தமே இல்லை வாக்கிங் டெட் வேற மாதிரி இருக்கு New order available. Please review and confirm. Good morning, Sam. Did you have a good rest? We're already making progress in addressing the corpse disposal situation here. Okay. Once again, I've got to thank you for that. If you access the delivery terminal, you'll find that you can fabricate equipment for yourself now too. We have some materials on hand here that you can use to make supplies for your journey. Take as much as you need. Now, we don't have all the same schematics in Mexico that you have access to in the UCA. But as you link up more facilities to increase chiral network bandwidth and improve your connection level with the locals, we should be able to share all kinds of new data with you, expanding your fabrication option. Okay. I heard. So go. எல்லாம் பாத்துறேன் போங்க சார் போர் அடிக்கிறீங்க போங்க எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க ஆர்டர் ஓகே ஆர்டர் எடுத்து பண்ண போறோம் ஃபேப்ரிகேஷன் மேனேஜ்மெண்ட் Please select an item to fabricate. அதை நான் பாத்துக்கிறேன் சார் போய்டுவாங்க நீங்க வண்டி இன்னும் வரலையா அப்போதையும் வேணாம் ஸ்டோரேஜ் இப்போதைக்கு எதுவும் வேணாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது Your next destination is Villa Libre. The people there don't have enough medical equipment to meet their needs. If you bring them this delivery, you'll be... Timefall is coming down. Cargo. If you carry... on... We'll... So, take it. இதில் ரொம்ப நேரம் இதுவோ பேசிக்கிட்டே இருக்கானுங்களே பேசியே இருக்கான் டென்ஷன் ஆகுது வேலை கொடுத்தீங்களா முடிச்சு விட்டுருங்க This order calls for some pretty hefty cargo to be sure. But don't forget to take into account all the other extras you'll need to carry to get every piece of it. So think carefully. Run out of stamina halfway through a delivery and you're in for a world of hurt. 20னா 40 அதிகமா இருக்கு சார் என்னது Make all necessary preparations for your delivery. பேக் பை கஸ்டமைசேஷன் அந்த ஆப்ஷன் இருக்கு Available for use. ஆட் ஃபேப்ரிக் பேட்சஸ் டேய் ஸ்டிக்கர் ஒட்டறதுலாமாடா இப்ப நான் வந்தேன் ஆட்ட முக்கால கஸ்டமைஸ் லுக்கா பரவாயில்லையே அடடா வேர் ஆன் ஹெட்டா கலர் இல்லாம இருக்குது கருப்பே நல்லா தான்டா இருக்கு வெயிட் அதிகமா இருக்கு 54 கிலோ ப்ரோ 54 ஒன்லி இதை வச்சு நான் 1000 மீட்டர் போகணுமா 1000 மீட்டர் டைம் ஸ்கிப் ப்ரோ மழை பெய்யுது என்ன பண்ணுறது மழை பெய்யுது மழை நிற்கணுமே ப்ரோ மழை நிற்கணும் ப்ரோ எப்படி ப்ரோ டேமேஜாக வந்து இங்கே கொடுக்குறது நான் மழையில விட அப்போ சொல்றீங்கன்னா வேற எவ்வளோ டேமேஜ் வாங்கம்மா இது போகலாம் ஆனால் முன்னாடி பீட்டி இருக்கு மட்டும் எனக்கு
மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிடி கன்ஃபார்ம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ பிடி வரும். காருக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. எவ்வளோ டேமேஜ் ஆகும் கூட செக் பண்ணுறது. இப்போதைக்கு நான் ஸ்டாங் நல்லா யூஸ் பண்ணல. எனக்கு போட்டோம் கம்மியாயிடுச்சா? ரைசிங் லெவலா? சூப்பர் ப்ரோ. ஏதோ அலை வருதான். கையில் தானே இருக்கணும். நம்ம ஐதுக்கு தானே இருக்கும். எங்கேருந்து அலை வர போகுது? மனோஜ் ப்ரோ பாய் பாய். மனோஜ் ப்ரோ பாய். அலை வருதுன்னாரு, ஒரு மணி வரலைங்க. ஒருவேளை நான் இருக்கிறது தான் அலை வர இடமோ? Hesitate to rethink your route. Okay. Go around. Okay, அதான். தண்ணி வேறு ஏறுதுன்ட்டான் ப்ரோ. அதனால் அதுக்கும் போக முடியல. கம்மியாகுது. Definitely not alone. இங்க வச்சா வேற இது வேற இங்கே தான் இருக்கும் தண்டகிரமத்தை. ஏறுவும் இருக்கான். இந்த அளவுக்கு சேஃப்டியாக போகணும். அவசரமே பண்ணக்கூடாது. பொறுமையாக எவ்வளோ ஏதோ இருக்காங்க. அதான் தண்ணி வர இடம் போய் பார்த்து போகணும். ஃப்ளட்டு வந்தால் இங்கெல்லாம் வரும் போல. பாஸ் போயிட்டு நினைக்கிறீங்க. ஒரு
சுற்றுக்காக ஆசைப்பட்டு உத்தரவு கொடுத்துருக்கனால காருக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. அவனா இங்கே எதையோ போட்டிருக்காங்க. என்ன லைக்கை போட்டு போகிறத கடை போனீங்க ப்ரோ. சுசு அடிக்கிறதுக்கு மறந்துட்டேன் ப்ரோ நான். வேர் டு கோ சுசு. அதே மாதிரி தானா இல்லை சுசு வேறு எதாவது மாற்றிட்டாங்களா? ஆன்சைனு ஆன்சைன் ஓகே. சுசுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, எங்கே அது? இது கார்கோ. சுசுக்கு என்னன்னு தெரியலையா? ஐயோ சுசுக்கு என்ன பண்றது? தலைவனுக்கு அப்புறம் சுசு சுசு முட்டி கிட்டிக்கு போகுது. ரொம்ப பிரச்சனையா போயிடுது. அதுக்கப்புறம் இவன் வேற அடிக்கி வச்சுட்டு இருக்கப்பா. அதுக்கப்புறம் ஓகே ஓகே. மழை பழம் ரன்னிங் எப்படியே ஓடிடலாம். கல்லு கில்லு வந்தால் மட்டும் கொஞ்சம் ஆற்றி எழுது. இவனுங்களாம் இல்லை, ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. அடிக்கவே இல்லை ஃப்ரெண்டு. ஒரு புல்லட் கூட அஜோ அஜோ. இது போடு. 60 கிலோ தானே அசால்ட்டா. அது கிலோ போகிறது வழி சேம் ப்ரோ. சர்ச் போனாங்க. ஓகே ஓகே. நல்ல பஞ்சன் ஆகிடுச்சு. போனதுனால கார்கோ டேமேஜ் ஆகாது. ஆனால் இப்போ கீழே இறக்கிருக்கோம். ப்ளட்டு வந்துச்சுன்னா பிறந்துருவாங்க. சுற்றிட்டு போகலாம். ஏன்னா இவ்வளோ மேலேருந்து கீழே குதிச்சா போகிற. கிரண் ப்ரோ வாங்க, வெல்கம். ஹாய் ப்ரோ. ஹாய். வாய்ப்பே கிடையாது. அதனால கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம். டவுனு எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அவசரப்பட்டோம். மேலே தான் டவுன் இல்லையாடா இது? நம்மகிட்ட ரோப் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு நம்ம பேக்ல? ஓ இது இருக்கா? கிளைம்பிங் ரோப்பு கீழே தான் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் அங்கிருந்தே கீழே போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டேமேஜ் ஆகாது. அவ்வளோ மேலேருந்து குத்த டேமேஜ். இங்கிருந்து இப்போ போகிறது ஒரு இது ஒன்று. இந்த நடந்தே போயிடலாம். கோல் பண்ணுவோம். நான் என்ன ஸ்டாமினா கொஞ்சம் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோ அரேஞ்ச் பண்ண சொன்னா இதை ஆஃப்லோடு பண்ணிட்டான். அது ஆட்டோ அரேஞ்ச் வரும்போது தான் பண்ண முடியுது. இப்போ பண்ண முடியல. என்னென்ன இருக்கு என்கிட்ட? வெறும் கிளைம்பிங் இது மட்டுமா இருக்குது என்கிட்ட? சரி 300 ml வச்சுட்டு இருக்கேன். L2 get ready-யா? போடா. ஓ R2 கிட்ட தான் யூனிட்டே பண்ணுவாங்க.
இருங்க ப்ரோ பையன் ரொம்ப இதுதான் தாண்டில இருங்க புஷு போயிடலாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு இது ஏன் ப்ரோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க இது கொஞ்சம் கோளாரா இருக்குது நல்லா இருக்கு அட்டி புடி வந்துட்டு ஸ்டாமினா மட்டும் போகுது அவ்வளோதான் கார்கோ சிம்பிள் ஓ அதுவா ஓ அதில் போய் கொடுத்துருவோம் இல்லை காலி அவுத்து வைக்காதா நான் கொடுக்கவே இல்லை அவனே அவுத்து வச்சிடறான் ப்ரோ கீழே ஆஃப் லோடு பேக் பேக் அது தேவை கிடையாதுங்க கார்கோ மேனேஜ்மெண்ட்லையா ஆட்டோ ரேஞ்ச் ஓஹோ நம்மளாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில் அதுவே பண்ணிடுச்சு இந்த ஸ்கேன் தம்பி ஸ்கேன் பண்ணிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க டேய் என்ன இப்படி சைடு வாங்கி பண்ணுங்க டேய் L2 புஷ்டா மரியாதை கொடுறான் L2 புச்சு கூட எனக்கு மரியாதை இல்லை ப்ரோ ஏசி ஃபார் பிளாக் ஃபேங் கேம் லிங்க் கிடைக்க மாட்டேங்குது நான் பை பண்ணி தான் ப்ரோ நானே ஆடுறேன் நான் வாங்கி தான் விளாண்டுக்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் ஆனால் இப்போ அங்கே அந்த தண்ணி அந்த பிளாக் இதில் இறங்கி தானே வச்சு ஃபைட் வந்துருக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே இது ஃபுல்லாக ஏற்கனவே அடிச்சிருப்பானுங்களோ ஏற்கனவே அடித்தா தான் இடத்துல அப்படி ஆகும் சார் வந்துட்டோம் இருக்கீங்களா யாராச்சும் ஸ்கேனே ஆகலை இந்த இடத்துல எவன் ப்ரோ இருக்கான் விஜய் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் ப்ரோ ஹாய் இந்த இடத்துல எவன் இருக்கான் எல்லாமே துருப்பிச்சு போயிது இங்கே இருக்கான் ஒருத்தான் அதுவும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவனுக்கு வேணுமா அதான் இப்போ நான் எத்தனை போகிறது கார்கோவில் ஒரு 2 மெடிக்கல் இதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக ஒன்று எத்தனை போகிறேன் எதுக்கு எத்தனை போகிறது டெலிவரி சார் டெலிவரி செலக்ட் மல்டிபிள் எல்லாம் மல்டிபிள் தான் இருக்குது கன்ஃபார்ம் என்ன சார் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிக்குது அதை மட்டும் பார்த்துங்க ஏன்னா மழையில் வரும்போது மழையில் வந்ததுனால பிஜிஎம்ஐ லைவ் போடுயா இல்லையா இல்ல போடல கணேஷ் ப்ரோ போடல பிஜிஎம்ஐ லைவ் போடல அது வேற சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் இங்கே ஒன்லி பிசி கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அங்கே தான் பிஜிஎம்ஐ போட்டு ஐயா காசு இருந்தால் வாங்க மாட்டோமா ஃபஸ்ட் டைம் பிசியில் கேம் ப்ளே பண்ண போகிறேன் அதுதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பிசியில் கேம் பண்ணால் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும் காசு இல்லாமல் நீங்கள் ஒரு முறை நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வைரஸ் எதாவது வந்துடும் அதுக்கப்புறம் பட்டையில் நாம மடிச்சிருவாங்க பூஜை போட்டு பிசியை நீங்கள் கொளுத்திட வேண்டியதான் உங்கள் கையால் போட்டு சேஃப் இல்லை ப்ரோ 2am வாங்க வெல்கம் ஹாய் எப்படி நல்லா இருந்துச்சா ஸ்டார் 2 ஸ்டார் கொடுக்கலாம் மேடம் 2 ஸ்டார் கொடுக்கலாம் மேடம் 5 ஸ்டார் கொடுக்க மாட்டேன் கனெக்ட் பண்றேன் இருங்க ஒரு 2 ஸ்டார் கொடுக்குறது இல்ல அந்த சேனல் நேம் சொல்ல ப்ரோ அந்த சேனல் நேம் இது ப்ரோ இட்ஸ் மீ 2K இது போஸ்ட்ல இருக்கும் பாரு நம்ம இது சேனல் போஸ்ட்ல போட்டுருக்கோம் எல்லாத்துலயும் போட்டுருக்கோம் ஃபுல் வைரஸ் ஆமா ப்ரோ ஃபுல் வைரஸ் அதான் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் எப்படி இருக்கீங்க ஐ அம் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க 2am ஐ அம் குட் அப்படியே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் கோ ப்ரோ ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு இன்னும் போக எதை பார்க்க போறோம்னு தெரியல போவோம் மேடம் பொண்ணா மேடம் நீங்க
ஏற்றுங்க நல்லா ஏற்றுங்க. ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்வீஸ் மேன்ஷிப் 1 2 2 பார்த்துக்கலாம். 13 வந்திருக்கும். கேம் நேம் டெத் ஸ்டாண்டிங் ப்ரோ. டெத் ஸ்டாண்டிங் அதர் யூசர் சஜஸ்டிங் ப்ரோ. டிஸ்கார்டில் லிங்க் சென்ட் பண்ணுறேன். சேஃப் தான் அது. இல்லை ப்ரோ, நோ ப்ரோ டோன்ட் அதர்ஸ் வேணா இது பண்ணுவாங்க. ஐ வில் நாட் சஜஸ்ட் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து உங்கள் பிசி முக்கியம். ஒரு முறை அது நீங்கள் போட்டிங்கன்னா பிசி போயிடும். Probably thanks to the chiral network expansion and the resulting அவங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ. அவங்க அத வேற லேப்ல கூட விளையாடலாம். அந்த லேப் அவங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஒன்லி அதுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. அப்படி விளையாடலாம் நீங்க. ஆனா நீங்க வாங்கியது புதுசு. ஏதா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனங்கனெல்லாம் வலிச்சிரும். அது சொல்றேன் நான். கன்ஃபார்ம் ப்ளூ ஸ்கிரீன் ஆகும், என்னனோ ஆகும். So I posted an aid request with further details. If you're interested, you can check it out via your Ring terminal. சரி ஓகே மேடம், போய்டாங்க. Something else will be what is dealing with is something matter with your baby. அது வேணா கேட்கலாம். ஏன்னா அது வேணா கேட்கலாம். I'm not sure. I should have given birth to my child ages ago. But for some reason, the fetus seems to have stopped growing at 7 months. If something's wrong with my body, I can't tell what it is. And not knowing is driving me insane. But with one of our new medical units, I might finally be able to get answers. Okay. I want to believe I can still bring this child into the world someday. Okay. A new order has just come through for you. Looks like the residents of the C1 South Distribution Center need you to recover some cargo from a bandit encampment and bring it to them. சவுத் சைடுல எவன் இருக்கான் மலை மேலயா? என்ன கேம் இது? ஸ்டோரி என்ன ப்ரோ? 2am இது வந்து இது டெத் ஸ்டாண்டிங் 2 இது 1 முடிச்சலாம். இது வந்து 2 இது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு என்னன்னா போன முறை கார்கோ டெலிவரி பண்ண சொன்ன மாதிரி இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அதான் இன்னும் கொஞ்சம் நெட்வொர்க்கை வந்து இது விரிவுபடத்தை வந்து இவனை வந்து திருப்பி வேலைக்கு எடுத்துருக்காங்க. நீ வந்து மெக்சிகோ சைடு போயிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் அங்கே நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்திருக்காங்க. இது என்ன யூரிநெட்டில் இருக்குது புரியல எனக்கு. மற்ற ஏதாவது கன்னுக்கு மற்ற இது வெப்பன்ஸ் ஸ்லாட் வேறு இது பண்ணணுமா? சரி ஆர்டர் எடுத்து. Okay, Sam. Are you ready? I'll bring you up. The order you've undertaken is to recover chiral density gauges that have been stolen by bandits and taken back to their base. Okay. The base is located in some overgrown ruins, so you'll have a hard time getting a clear view. You might with it, but this way. சரி ஓகே, நான் பாத்துறேன் விடுங்க. Best of luck. இங்க வேற போணுமா? என்னடா இது? எது என்னன்னா வந்துக்குது எக்ஸ்ட்ரா இது பிசிஐ மட்டும் தான் வந்துக்குது. வரணும் போல போ. ஆர்கோ மேனேஜ்மெண்ட்டு ஓகே ஒன்று மட்டும் தான் நம்ம அதை ரெக்கவரி பண்ண வரணுமா ப்ரோ? ஃப்ளிப்கார்ட்டில் பிசி கேம்ஸ் பை பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறீங்களா எப்படி சொல்கிறீங்க ப்ரோ? பாஸ் ஃபைட்டு வந்தா போ ப்ரோ, ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. போகிறோம் பாஸ் ஃபைட்டு தான் போயிடலாம். இப்போ சண்டைக்கு தான் போகிறோம். என்ன ஒன்று பாஸ் கிட்ட இல்லை மனுஷங்கிட்ட சண்டை போகிறோம். மனுஷ பதர்கள்ட்ட சண்டை போடணும். இது கொஞ்சம் உள்ள வைங்க சார், உள்ள வைங்க. பொருளை உள்ள வைங்க. நீங்கள் பொருள் வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா டவுட் வந்துடும். மலை மேலே ஏறி போகணும் ப்ரோ. இப்போது இந்த மலை ஏறுறது தான் கொஞ்சம் இப்படியான விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சண்டை பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா சண்டை போட்டால் தான் அந்த காருக்கு அடிக்கும். அந்த காருக்கு எடுத்து விட கொடுக்கணும். அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐயோ பள்ளமோ நினச்சேன் நான். பள்ளம் இப்போதைக்கு கார்கோ ஒரு நாள் நம்ம வேகமாக போகலாம் போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட கன்னு ஷூ தாங்குது. அதனால் பிரச்சனை இல்லை. கார்கோ இல்லை, அதனால் எவ்வளோ தூரம் வேணும் ஓடலாம். 50 தூரம் ஓடலாம். அப்பா இங்கே இருக்கா பூச்சி சாப்பிட்டு. கார்கோ எல்லாமே வேகமாக ஓடுறான் ப்ரோ. தலைவன் இன்னும் ஸ்கெலிட்டன் போட்டால் இன்னும் வேகமாக ஓடுவோம் போல தெரிஞ்சு. ஸ்கெலிட்டன் ஒட்டா இருங்க போடலாம். எவ்வளோ வேகமாக போகிறான் பாறேன். முன்னாடி விட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
இது PS2 ப்ரோ. இது சிடியா என்னன்னு கேட்டேன். சிடியா இல்ல மெயில்ல ஏதோ அனுப்புவாங்களா அப்படி கேக்குறேன் நான். சிடினா இது அபிஷியல் சிடினா வாங்கலாம். மெயில்ல தான் அனுப்புறதா டவுட் எனக்கு. ஏன்னா ஒரு சில பேர் இது அதை சிடிலே வந்து இது பண்ணி போடுறாங்க. சிடிலே கிராக்ட் வெர்ஷன் ஏற்றி போடுறாங்க. அதனால் அது ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. நாங்கள் பிசிக்கு வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளே ஸ்டேஷன் வாங்க தான் வாங்கலாம். ஏன்னா அஃபிஷியல் ப்ளே ஸ்டேஷன் இதோட இருக்கும். அதனால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பிசினா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டீம்லேயே ஆஃபர் வந்துடும். ஸ்டீமில் வந்துடும், எப்பிக்கில் வந்துடும், எல்லாத்துலேயுமே வந்துடும். வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் அலாய் சின்னதாக தான் இருக்குது. 28 கிலோ தான் ஓடிடும். சிடி தான். எந்த சிடி? பிசிக்கா ப்ளே ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? எக்ஸ்பாக்ஸுக்கா? எப்படியோ வரும்போது விளையாடுறது. பப்ஜி விளையாடுறது இல்லையா ப்ரோ? விளையாடுறேன் 2am அந்த சேனலில். இங்கே இல்லை. அங்கே டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒரு கண்டென்ட் வரும். இங்கே ஒரு ஷார்ட்ஸ் ஒரு கண்டென்ட் வரும். இங்கே லைவ் டெய்லியுமே இருக்கும். அங்கே எப்போ ஆச்சும் லைவ் தான் வருவோம். ஏன்னா இவங்க வரமாட்டேங்கிறாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க யாரும். இவங்க பாட்டுன்னு வரேன்னு சொல்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு இல்லை லைவ் போட முடியல. அதனால் நான் டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் நான் ஆஃப்லைனில் விளையாடி வெறும் கண்டென்ட் போட்டாங்க போட்டு. இங்கேனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இங்கேனா நம்ம என்ன வேணா பண்ணலாம். நைட்டு கூட ஹாரர் கேம் போடணும் போடலாம். என்னடா மலையேற விட்டுக்கிறீங்க என்னடே? மோஸ்ட் ஆஃப் ஃப்ளிப்கார்ட்டில் கிராக்ட் கேம் தான். அதுதான் பிசிக்குனா கொஞ்சம் பார்த்துவாங்க. எனக்கு அதான் பிசினாலே கொஞ்சம் இதுவாகிடும். ஏன்னா ஒரு சில பேர் அந்த வேலையை பார்க்குறாங்க. அது அஃபிஷியல் ஸ்டோரில் டிஸ்கிரிப்ஷன் அந்த சேனலில் மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்குள்ளே பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பண்ண முடியாது. நாளைக்கு பண்ணிடுறேன். நாளைக்கு டிஸ்கிரிப்ஷன் சேனலில் இது போட்டு லிங்க் போட்டு இதுக்கு மேலே வேகமாக ஓடலான்னு நினைக்கிறேன். இல்லை செங்குத்தா போகுது. செங்குத்தா எல்லாம் இந்த ரேஞ்சுக்கே இருக்கு கலை. இப்போதைக்கு போகலாம் வாங்க ஓடுறேன். கஷ்டமில்ல ஓடுதான். இவனுக்கு எத்தனை பேர் இருப்பானுங்க கீழே? அதை வேற பார்க்கல. 200 மீட்டர் புல்லட்டு காலியாகவும் வரும். இதுக்கு எதுக்குடா ரோப்பு? கீழே போனாலே போயிடும். இதுக்கு எவன்டா ரோப் போட்டது? இப்படியே இறங்கினாலே போகலாமே. எவன் நம்ம ரோப் யூஸ் பண்ணுவேன்? பிசிக்கு தான் ப்ரோ. இல்லை பிசினா கொஞ்சம் பார்த்து வாங்க PS2 ப்ரோ. பிசிக்குனா அது பிசியில் பூராமே போலாரு. பிசிக்குனா கொஞ்சம் பார்த்து வாங்க. சிடி பிசிக்கு வாங்குறதுனா. ப்ளே ஸ்டேஷன்னா அது உள்ளே போகாது. பிசிக்குனா கொஞ்சம் பார்த்து வாங்க. இன்னுமா அவன் பிசியில் சிடி போட முது அந்த டிரைவெல்லாம் ஒன்று எடுக்கலாம் அவனுங்க. அந்த டிரைவே ஒரு 5000 கொடுத்து வாங்கினேமே ப்ரோ. Gotta work on those core muscles. Very impressive work, Sam. நடு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இது போடணும். நம்ம பிசி இருக்கும். எங்கடா பிசி? இதை போடணும். இதை போட்டு இதை செலக்ட் பண்ணி இங்கே வைக்கணும். Looking good. ஓகே. எவ்வளோ நேரம் ஆகுது? 10 செகண்ட் தான். 4 3. ஹாய் ப்ரோ. ஒன் எம் ஸ்டோரி வாங்க. வெல்கம். ஹாய். கிராக்ட் கேம்ஸ் ஆர் ஓன்ட். ஆமாம் ப்ராசஸ் தான். இப்போலாம் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஆக்டிவேட் டெர்மினல். கிரியேட் ஸ்ட்ரக்சரா? அதெல்லாம் வேணாம் சார். கைரல் கிறிஸ்டர் என்கிட்டே இருக்கட்டும், பிரச்சனை. நான் ஃபுல் ஆகிட்டு போட்டுக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். இன்னும் டவுன் இருந்துச்சு இறங்குது. சரி நான் அப்படியே தச்சு பார்த்துக்கிறேன். வா போகலாம். எத்தனை பேர் இருக்கானுங்க?
அடே இந்த கன்று வேணாம் சார், இந்த கன்று ரிஸ்க்கு. டே சரி இதுதான். இந்த கார்கோ நம்ம தூக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறி வரலாமா? அழிதனெல்லாம் ஓகே. பேஸ் ஹாஸ் பீன் நியூட்ரலைஸ்டு. தண்ணியில் எப்படி போகிறது? இப்போதான் நம்ம இது எடுத்தோம். இப்படி தண்ணியில் போட சொல்லப்போ நான் தண்ணிக்கு மேலே போட சொன்னேன். இவ்வளோ பெரிய பேக்கில் என்ன இருக்குது? இது கார்கோ, ஃபுல்லாக கார்கோ லக்கேஜ். இங்கே தாண்டா போகணும். நான் இங்கேயாச்சும் ஒரு கடை நவுந்தே போயிடும் போல இதை போகிறதுக்கு. நான் ஓகே நான் பார்க்குறேன். கண்டெய்னர் ரிப்பேர் ஸ்ப்ரெல்லாம் வச்சுக்க. நான் இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் கிடைக்குது? நம்மளுக்கு இன்னும் அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. இவனுங்க ஏதோ போட்டிருக்கான் ப்ரோ, மூவிங் நைட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ண சொல்லிக்கிறான். Come on, what you got? Let's do this. அது ஹோல்ட் த ஃபீல்டு வேர் மெனு. இதில் என்ன இருக்குது? ஃபீல்டு வேரில் கண்ணாடி ஏதோ பவர் இருக்குதான் ப்ரோ. இதா ஒரு மண்ணும் தெரியலையா? கண்ணா இவ்வளோ தான் தெரியுது. எங்கடா என் கார்கோ? ஹேக் பண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு போயிடலாம் ப்ரோ. ஓல்டு பிசி இருக்குது, கொஞ்சம் ஸ்பெக்கு மாதிரி யூஸ் பண்ணி இருக்கு. புரியல. PS5 இருக்குது, கொஞ்சம் ஸ்பெக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. வேணாம் ஸ்பெஷலாக அதை இதில் தானே போஸ்ட் பாக்ஸில் தானே போட போகிறோம். அது என்ன கிளைம்பிங் ஆங்கர் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்குதுல்ல. இன்னும் இல்லையா?
பேசுறாளே இவ்வளோ தூரம் சொன்னீங்க என்ன? இல்லை இது ஒரு Feeling good. கைரல் டென்சிட்டி காஜ் இதோ இருக்குது. இதான் என்னடா ஏதோ ஒன்று சொன்னானே அப்படி. அதான் அந்த கைரல் டென்சிட்டி காஜ் அது வேணும். எலக்ட்ரிக் ராடா வேணாம். இதுக்கு மேலே ஃபைட் ஆடாது நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ட்ரிப்பாக போனால் தான் ஸ்டாமினா போச்சுன்னா தண்ணியில் நீச்சல் அடிக்கல் தான். கைரல்கிட்ட வந்துச்சு. அச்சமில்லை ஓடு 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 மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு இங்கே எதுவும் ஹேக் பண்ணுறதுக்கு எதுவும் இருந்துதான். கண்டெய்னர் ஃபஸ்ட்டு அது வேணும். இது எடுத்து வச்சு இதில் போட்டு போஸ்டர் போட்டு. ஏன்னா நம்மளுக்கு அது ஒன்றும் வரல. எனிமிக்கிட்ட அது இருக்கு. அதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ திருப்பி வேற மேலே வர ஏறணும். இந்த மேலே ஏறது தான் கொஞ்சம் கஷ்டம். கீழே இறங்குறது ஈஸி. மேலே இறங்குறது பொத்துன்னு கீழே இறங்கினா ஏறுறது திருப்பி. பாவம் எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு பாரு. என்ன பண்ணுறது? அவன் வேலை அதான். அவன் வேலையை தடுத்தா எப்படி நம்ம கேம் விளையாட முடியும்? எவ்வளோ வெயிட்டு தூக்கின்னு பாரு. அவனால் முடியும். அதான் அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கெலிட்டன்லாம் கொடுத்துருவோம் உனக்கு. ஆக்டிவேட் டெர்மினல். சார் இல்லை எனக்கு புரியல. அப்போ எதுக்குடா இது இங்கே வைக்க சொன்னீங்க ப்ரோ? இதில் வெறும் அப்கிரேட் இது தான் ப்ரோ வருது. 2 தான் ப்ரோ வருது இதில். ஓ இவனுக்கு இதுக்கு வைக்க சொன்னாங்களா? எவன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஐயோ இப்போ நம்ம அந்த பக்கம் போயிருந்தோம். இந்த பக்கம் வந்துருக்கூடாது ப்ரோ. எவன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு டவர். நான் அந்த டவர், நான் அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பைத்தியக்காரனுங்க, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுன்னா அந்த பக்கமே இருந்திருப்பேன் ப்ரோ. நான் இந்த பக்கம் எதுக்கு ப்ரோ வந்தேன்? தேவையில்லாம இப்ப இந்த பக்கம் கூட்டு வந்து இந்த பக்கம் நிக்க வச்சுக்கிறீங்க. சரி இவ்வளோ மூட்டைங்க நான் அந்த 600 கிலோமீட்டர் தூக்கிட்டு 600 மீட்டர் கிலோமீட்டர் அப்பவே சொல்ல வேண்டியதானே. மனோஜ் ப்ரோ வாங்க, வெல்கம் வெல்கம். அது என்ன வந்தோடனே கிஸ்ஸோட வர புரியல எனக்கு. ஓடி வரும்போதே உமாவோட வருது. திரும்பி அவ்வளோ தூரம் நடக்கணும். இல்லை இல்லை கொஞ்சம் தான். அப்படியே டேரெக்டாக கல் மேலே இருக்கு. இப்போ கயிறு நட்டுக்கு இல்லாத காரணத்தினால் எதையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. வெறும் அந்த லேடரை யூஸ் பண்ணிக்கலாம், மீதி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிசி மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிசி யூஸ் பண்ணோன்னா கயிறு நட்டுக்கு தேவை. கயிறு நட்டுக்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணணும். இந்த மேலே ஏறி கீழே இறங்கினா போதும். இந்த மலையை தாண்டி கீழே போயிட்டு அவள் தான் பண்ணுறது. ஓகே தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன ரிசல்ட்டுன்னு. மேலே ஏறி கீழே இறங்குறது தெரியுது. டிவி இல்லை டைம் ப்ரோ. இனிமேல் நாளைக்கு ஃபுல்லாக லைவில் தான் இருப்பேன். ஃபீவர்னால காலேஜுக்கு 2 days. சூப்பர். என்ன ஃபீவர்? நான் நிறைய பேர் ஃபீவர் பார்க்குறேன். எல்லாம் இது சாப்பிட்டே
கல் தடுக்கணும்னே தலைவன் அவ்வளோதான். ஒரு துண்டு கல்லாக இருந்தாலும் போதும், அவ்வளோ முடிச்சு தலைவன். Good evening, Sam. ID confirmed. Welcome, Sam. Security measures lifted. Weapons detected. Be advised that usage is restricted inside ஓகே, யூஸ் பண்ணல. Access the delivery terminal. They use Process your all that. orders and requests. Chiral decontamination in progress. No anomalies detected. Welcome, Sam. இவனுங்க இதை பண்ணுறதுக்கு இல்லை ப்ரோ. ஃபேமிலி டூர் போனாங்க, அப்போ கூப்பிட்டு போகிற தண்ணி நல்லா அப்புறம் போய். ஓஹோ, ஓகே ஓகே. ஃபேமிலியில் டூர்லாம் போகிறீங்களா? அது எங்கள் ஃபேமிலியில் டூர்லாம் கூப்பிட்டா எதுக்கு ஆனால் சுற்றி நடிச்சுருவாங்க. தோலில் மசில் மெமரி. ஓ ஓகே ஓகே. ஆமாம், சொன்னா மசில் மெமரி. Hola, you're Sam, right? ஓலாவா? I assume you're here to drop off that stolen cargo of ours? With those chiral density gauges in our possession, we'll be able to determine where BTs are likely to appear in the future. Okay. So, let's get a look at those containers and see if we're good to go. நல்லா தான்டா குத்துக்கிறேன். சந்தேகப்படுறானுங்க ப்ரோ, ஏன் முன்னாடியே என்ன? Now that service, not a single scratch that I can see. Muchas gracias. Gracias. I just have to say that you're an absolutely சினிமா incredible கேப்பேன் சார். porter. 2 ஸ்டார் கொடுக்குறதுக்குன்னா Looks like our chiral density gauges are just about good to go. So, let's see what that Cupid of yours can do. மெக்சிகோ ப்ரோ. அதான் ஞாபகம் வந்து திடீர்னு ஓலான்னா எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி. இப்போ பாருங்க, கிராசியாஸ் அவ்வளோதான் சைலண்ட்டை கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு மலைக்கு போ. அடுத்து டவுன் நினைக்கிறேன், அதுக்கடுத்து மலை நினைக்கிறேன். அடுத்த டவுன் தான் நான். ஓகே, வந்திருக்கு, ஸ்டன் வந்திருக்கு. ஆனால் இது பாம்பு கணக்கில் தான் வரும். இது அதான் பிளட் கிரைண்ட் கணக்கில் வரும். ஓ, டைம் ஃபால் ஷெல்டர், நைஸு. என்ன எல்லாத்தையும் சீக்கிரமாக கொடுக்கறதுனால எனக்கு டவுட்டாக இருக்கே. கஷ்டமாக இருக்குமோ? எல்லாத்தையும் சீக்கிரமாக வருதுன்னா ஏதோ வேலை இருக்குன்னு அர்த்தம். என்னமோ கூட்டு போய் கும்முக்கு போகிறாங்க தெரிஞ்சு. It's high time we got on the chiral network. Our BT research should go a hell of a lot faster. Hi bro, We Adis. just shared some data with you that'll let you fabricate Adis blood bro, grenades. வாங்க welcome. Hi A hi. kind of anti-BT weapon. Bro, மறக்காமல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Let's go. I think you'll find both அழுத்தி very பிடிச்சி useful. ஒரு லைக்க போட்டுங்க. அப்படியே The டபுள் டாப் chiral density பண்ணீங்கன்னா gauges you how many hours promised of have gameplay been இதா? safely integrated இது into our பெரிய கேம் bro systems. இது. We can resume all 20 distribution center 25 operations and get back to business as 25 ஆமா, usual. அப்படியே சம்திங் என்னவோ. A lot of lives are going to be saved thanks to you. God of War இது மாதிரி. வாட்ஸ்அப் பிளட் கிரேனேட் அதெல்லாம் எனக்கே தெரியும் சார். அதெல்லாம் எனக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஆர்டர் போலாம் நம்ம. By the way, you're planning to visit the research lab, yeah? You have to pass through some dangerous territory then. We'll do a quick survey of the chiral density, so you might not want to leave right away. And let's not forget that you just tackled one of our toughest orders on record. Tell you what, we got a nice private room here that you Okay, can use to catch your breath. மேல அவங்க இது பண்ணு. We'll get started on இவன் prepping the cargo ஹியூமனா for இல்ல your next ரோபோ? run in the meantime. இல்ல, ரோபோவால இந்த வேலையை முடிக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து கனெக்ஷன் வந்துட்ட பிறகுன்னா இது வந்து ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மிருகம் மாதிரி வச்சுக்கோங்க இவனை. ஆனா இப்ப அங்க இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் அங்க கனெக்ட் பண்ணோம்ல, இந்த டெத் ஸ்டாண்டிங் 1ல கனெக்ட் பண்ண இடத்துலலாம் ரோபோ வேலை செய்யுது. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இங்க வந்து கனெக்ட் பண்ணாத இடத்துல மனுஷன் தான் வேலை செய்யணும். ஆனா எவனும் வரமாட்டான் வேலைக்கு, நம்ம தான் போவோம். ஏன்னா எவனுக்கும் அந்த தைரியம் இல்லை. இவனால மட்டும்தான் பிடிஸை சென்ஸ் பண்ண முடியும். அதனால இவன் தான் அந்த வேலையை கரெக்டானவன் அப்படின்னு இவனை போஸ்டிங் போட்டுருக்கான். வேற எந்த கொம்பனாலையும் முடியாது இந்த வேலையை. திருப்பி கனவா? கனவு வந்தாலே என்ன கருமண்டா இது? Please seek shelter immediately. earthquake இருக்கா? Sam, are you okay? I'm fine. The facility's intact, but the research lab might have taken a hit.
The local chiralium levels appear to be rising. Super bro, fight bro. Better hurry over there, Sam. Fight bro, fight bro, fight bro. Head to the delivery terminal upstairs and check their order. Fight. இருங்க ஃபைட் எப்படி வந்து தெரிஞ்சு போச்சு. நான் ட்ரிங்க் குடிச்சிட்டு போயிரு. ட்ரிங்க் தான் நம்மளே உயர்த்தும். ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு இது 3 ட்ரிங்க் குடிச்சிட்டு மேலே போயிடும். ஏன்னா இதுதான் கொஞ்சமாக ஸ்டாமினா கொடுக்கும். மேலே போய் சண்டை போனோம்னா இதான் உதவியாக இருக்கும். அது மொத்தம் மேலே பிளட் பிளாங்க் கிடைக்கும். அது வேறு ஒரு விஷயம். பிளட்டு கிடைக்கலாம், அது வேறு ஒரு பெரிய சமயம். டப் டப்புன்னு குடி குடிச்சிட்டு வேலை போடு. போகலாம் பின்னாடி அப்படி பாரு போட்டு சர்ஃபேஸ். அப்போ இவன் சூப்பர் ஹியூமன் இல்லை, எல்லாம் பயப்படுவாங்க, இவன் பயப்பட மாட்டான். அவ்வளோதான். எல்லாரும் வந்து இந்த வேலைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுங்களாம் வந்து தூக்கினும் போகணும், சண்டையும் போகணும், எப்படி ஒத்துக்குவாங்க? ஆனால் எவனும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் நம்ம தலைவன் அப்படி கிடையாது. யாரா ஒத்துக்கல, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துன்னு போகணும். இப்போ கூட அவன் வந்து வேணான்னு சொல்லியிருப்பான், நான் தான் வேணும்னு சொன்னேன். The delivery for the research lab is ready for transport, but the chiral density is higher than anticipated. This may be due to the gatequake just now, but we've identified a new BT area in the vicinity of the lab. Okay. However, we have no BB pods on hand. I know you've got dooms, but without a pod, you're going to struggle to determine exactly where the BTs are. Don't worry. If I can get close enough, I should be able to see them. Seems like my dooms level or whatever went up at some point. Steer me in the right direction. I can take care of the rest. Oh, yeah? That's awesome. By the way, we finished a preliminary assessment of the BTs detected in the vicinity of the research lab. And we've prepared some weapons that should be effective against them. You're a pro. I know you can handle this. All clear, thanks. All right. Go ahead and pick up your next main order. I'll brief you on the details while you check your map. Bye. Take order. All right, Sam. You good to go? The new BT area we've identified is located in these ruins. If we don't do anything about it, eventually someone's gonna trigger a void out. So to prevent that, we need to neutralize all the BTs in this area. There's no shortage of collapsed buildings and hiding spots there, and the timefall isn't letting up anytime soon either. Since you'll also have cargo for the research lab with you, take care not to let it get damaged by the timefall or in any fights with BTs. An aid request for a timefall shelter was registered in that vicinity. If you build one near that spot, you can use it to escape any BTs that may be pursuing you. And if you stash your backpack in a timefall shelter, you can rest easy knowing your cargo's safe from the rain and devote your full attention to dealing with any threats. So if you got room to carry a little extra, you're the... ஓகே. ஆஹா, ப்ரோட்டோடைப் புல்லட்ஸா? பெரிய வேலை கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். வந்துட்டப்பமா நான்லாம் வெளில போகிறதே கிடையாதுங்க. அட்டாச் வித் சூட், கேரி இன் ஹேண்டு, ஆஃப்லோடு, பிளேஸ் இந்த பேக் பேக், எல்லாத்தையும் பேக் பேக்கில் வச்சு தோலை. சண்டை போகணுன்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் வேறு எவனாலையும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. Order accepted. Thank you. ஒரே நிமிஷம் கையில் கண்ணெத்துப்போம். இல்லை வை. இப்போ என்ன பண்ணோன்னா ஆட்டோ ரேஞ்சு கொடுப்போம். ஆட்டோ ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணது டைம் இல்லை. பட் நம்ம போய் பிடிப்போம். அது இல்லை, அதுவே போகும். Please give it your all. இடத்துல பீட்டி அதிகமாக இருக்குது. டைம் கால் வேறு ஆகும். சம்பாதனை போகும். ஏன் பாஸ் இல்லை, தேவை கிடையாது. அது எத்தனை போய் நான் என்ன பண்ணுறது? வெயிட் ஏற ஏற ஃபைட்டு கஷ்டமாயிடும்.
அது ஆன்டி டைம் ஃபால் கிளாத்திங்கா? பரவாயில்லையே, அது இது நல்லா இருக்கு. அதை திருடுங்க, அது திருடுங்க சார். நான் வேற ஒரு வழியில் போகலான்னு நினைச்சேன். இப்படி இதை தவிர்த்துட்டு இது ஏதோ சீட் ஏதோ வந்துருக்கு. டெம்பரரி ஃபுட் வேர் இஸ் அன் எமர்ஜென்சி. ஓ, செப்பலா யூஸ் பண்ணலாமா ப்ரோ இதை? சாண்டில் வீடு. சரி, நான் சாப்பிட்டு வரேன் ப்ரோ. டாடா. பாய் பாய். டாடா. சத்தம் வரும் ப்ரோ. சத்தம் வந்தாலும் என்ன அர்த்தம்? வீட்டையே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். இருட்டாவாவ நீங்க அதை பார்க்க போறீங்க. ஏதோ நம்மளுக்கு சட்டை கொடுத்தாங்களே, எங்க அது சார்? சட்டை சார், கண்டெய்னர் ரிப்பேர் ஸ்ப்ரே நம்ம கிட்ட இருக்கு, அதை வச்சு போடுவேன். சுத்திக்கு அது இருக்கட்டும். கன்னு இதெல்லாம் இருக்குது. கிரனேட் இருக்கு. பிளட் ஓகே. ஒன்றும் அதுக்குள்ளே போகிற இது வந்துச்சு. அடிக்கடிக்கு இவங்க ஏறிடுது ப்ரோ. இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம் போல ஏறிட்டு இருங்க, போயிட்டு போயிடும். அதுக்கப்புறமா பையன் ஃபைட் அப்போ இந்த பிபி கூட சண்டை போடும்போது கண்டெய்னர் பஸ் வச்சுக்கோ. Earthquake detected. Intensity G scale 6. உங்களுக்கு கொஞ்சம் இது வெளிச்சம் வைக்கணும் போலையா? ரொம்ப இருட்டாச்சுதா உங்களுக்கு? அதை வேற அட்ஜஸ்ட் பண்ணாம பண்ணிட்டேன். கத்துது. நானே ஒரு பயந்த சுபாவம்டாடி. நீங்க வேற இருட்டா இருக்கிற இடத்துலயும் அதெல்லாம் கத்த வைக்கிறீங்க. வெளிச்சமா இருக்கிற இடத்துல கத்துங்களேன், யார் வேணான்னு. பக்கத்துல பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க இல்ல? ஓகே, பிபி டெஸ்ட் ஆகுது, பிபி டெஸ்ட் ஆகுது. ஒன்றும் வரல. பக்கத்துல எதுவும் இல்லை. மேல இல்லை, உள்ளதான் போகுது. ஏதான் ஒண்ணுக்குது.
பக்கத்துல வேற எதுவும் இல்ல. இது அழிக்கணுமா இப்போ? அதை முடிச்சுட்டு தான் ப்ரோ இங்க வரணும். ஒலி அதை முடிச்சுட்டு தான் இங்க வரணும். டிஃபீட் பீட்டிஸ்ன்றானே. காலி இது எப்பரா டிஃபீட் பண்றது? முன்னாடியே அந்த கட்டரை குத்துந்தானே ப்ரோ. இப்ப கட்டரை இல்ல ப்ரோ. எப்படி டிஃபீட் பண்றது அத? எங்க ப்ரோ எங்க இருக்குது அது? இங்கயா? அதான் இருக்காது. யோ எப்படியா டிஃபீட் பண்றது அத? Chiral network directly in the BT city. According to the report, abandoned cargo can be found around the church in the center. நடுவுல சர்ச் இன்னும் சர்ச் நடுவுல தெரியுவீங்களா? அணைய பூச்சவங்களே. இப்போ நம்ம இந்த லூட்டை மட்டும் எடுத்துன்னு போனோம் ப்ரோ. பிடிஸ் டிஃபீட் பண்ண முடியாது, வாய்ப்பு கிடையாது. பிடிஸை வந்து அந்த கட் பண்ணுறது இருந்தால் தான் ஈஸியாக அடிக்க முடியும். கட் பண்ணுறதுன்னு எல்லாம் எப்போ அடிக்க முடியாது. இதுங்களை வந்து இது நம்மளா இது பண்ணி தான் அடிக்க முடியும். அதான் அந்த பெருசாக தான் அடிக்க முடியும். இதுல ஈஸியாக அடிக்க முடியும். நம்ம எதை லூட் மட்டும் தான் அடிக்க முடியும். பக்கத்துல ஒரு சனை
மாட்டிக்கின டேய். காலை ஓலி மாட்டான்டா. பெருசுக்கிட்ட கும்பு ஓட போதுராது. அப்பா. ஐயோ அம்மாடி. இன்னொரு 3 இருக்குது ப்ரோ. கார் எரப்டர் சாம்பிள்ஸ் அது வேணும். அதானே வேணும். இருங்க. டிஃபீட் பிடிஸ் இந்த பிடி ஏரியா நியர் ரிசர்ச். டிஃபீட் தான் பண்ண சொல்கிறானுங்க. அப்போ பொருளாக வேணாமா? அதை டிஃபீட் பண்ணால் போதுமா? டிஃபீட் பண்ணால் போதும். இப்போ இது திருப்பி வர வைக்கணுமே நாங்கள். டிஃபீட் தான் பண்ணணுன்றான். அப்போ இருங்க ஒரே சொல்லுவோம். டிஃபீட் தானே பண்ணணும். இதில் இருக்குது எல்லாத்தையும் இறக்கி விட்றாங்க. ஃபோட்டோ டைப் புல்லட்ஸு டைம்
நேரத்துக்கு தாங்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுறாங்க அவனுங்க நம்மள போட தான் சொல்லிடுவாங்க. அதை தூண்டி விட்டு கூட்டு வந்து போலன்னு இது மனுஷனுக்கான கன்றா? இது பிபி கன்று தான். அதான் நினைக்கிறேன். அசால்ட் ரீச் லெவல் பிபி மேலே யூஸ் ஆகும். யூஸ் ஆகாதான் எடுங்க ப்ரோ. இன்னும் எத்தனை இருக்குதுங்க? அவ்வளோதானா? வால் போல் கிலோ போலாம். இதான் பண்ண சொல்லிக்கிறாங்க, நம்ம இதான் பண்ணல. அதுக்குதான் மேலே இருக்கிற மிஷினை படிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போகலாம். நான் அவனுக்கு வந்து டிஃபிட் தான் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஜாலியாக இருக்க ஜாலியாக இருக்கணும். ஓகே ஓகே அஜய் ப்ரோ, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ரிசர்ச் லேபுக்கு தேவையான எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கே கொடுத்துடலாம். அதாவது அந்த தார் எக்ஸர் கேம்பஸ் இங்கே ஒன்று ஓடு. வெயிட் அதிகமாக இருந்தால் தலையை வர மாட்டேன். இந்த பேக்கில் இருக்கிற அந்த எம்டி ஸ்டாக்ஸ்லாம் தூக்கி வெளில போகணும். அது எப்போ புரியல. அது என்னது?
கூட்டு முடிச்சா கதை கூட்டு வர மாட்டோம். இது வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுக்குற பேர் 90 கிலோ வந்துட்டு 90 கிலோக்கு ஏடா கிஃப்ட் கொடுக்குறது பிச்சாலே கீழே வந்துட்டு கிஃப்ட்லாம் தேவையா எனக்கு? நல்லா வேகமாக தான் போயேன். இந்த மலை வேற ஒன்று ஏறணும். அது ஏறி போன பிறகு தான் இருக்கான் பாரு அவ்வளோ வேகத்துக்கு. நம்ம கிட்ட நேரடி யூஸ் பண்ணவே நம்ம அந்த முன்னாடி என்னாச்சுன்னா டெத் ஸ்டாண்டிங் 1ல கையில் ஒரு மாதிரி கட்டுற மாதிரி குத்துருவானுங்க. பக்கத்தில் போயிட்டு அதோட இது மட்டும் கட் பண்ணிட்டு வந்தா சுத்துரும் அது பீட்டி. பைக் எங்க போச்சு? இது புதுசு ப்ரோ 2 இது. இப்போதான் ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கான். வரும் 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 வந்துடும், லேட்டாக வரும். கைரல் கிறிஸ்டல் வந்து இப்போதைக்கு அது வந்து நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் தேடும் போது கிடைக்காது. இந்த பைக்கை எடுத்துட்டு வரேன். 1லேருந்து எப்படி இங்கே பைக் எடுத்துட்டு வர முடியும் ப்ரோ? இப்போ எப்படின்னா இவன் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தால அந்த கதையை விட்டுருங்க. செகண்ட் வந்து கதை மாறிடுச்சு. எப்படின்னா இவன் அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு பண்ணிட்டான் தனியாக. ஓகேவா? அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு பண்ணிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணாலும் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த நெட்வொர்க்கே கனெக்ட் பண்ண ஆசைப்பட்றாங்க, அதனால் நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வர வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும். நம்மளோட பிபியும் பெருசாயிடுச்சு. கை குழந்த அளவுக்கு வந்துச்சு நம்ம பிபி. அது நடக்குது, ஓடுது, ஒடியாருது. அவ்வளோ வளர்ந்துட்டு அவ்வளோ வந்துட்டா. அவள் பேர் லூன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ வளர்ந்துட்டா அவன். இவன் பார்த்தா சரி இப்போ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், வேற இது ஒரு ஹெல்ப்பு. இப்போ வண்டிலாம் பொறுமையாக போக போக தான் வரும். இப்போதைக்கு வராது. ரிசர்ச் லேபுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். இந்த கிஃப்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. Good morning to you. ID confirmed. Welcome, Sam. Security measures lifted. Weapons detected. Be advised that usage is restricted inside facility grounds. I got Xbox Series X. எதுக்கு ப்ரோ? PS வாங்கினது தானே? Hi, hello. ஹாய் ஹாய், வாங்க அசோக் ப்ரோ, வாங்க, வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய். இப்போ கண்டெய்னர் ரிப்பேர் சொல்கிறேன். வந்து டேய் போடாது. அதை அடிச்சுட்டு அது டேமேஜ் அந்த அவர் நம்மளுக்கு இது வர படுத்துவாங்க. அதை போட்டுட்டு
வெளியே செல்லலாம் அவனுக்கே நம்ம வந்து மூளை யோசிக்கணும். டேமேஜ் ஆச்சுன்னா கொடுக்க மாட்டான் ப்ரோ அவன் கஞ்ச பிஸ்னரி. இந்த அளவுக்கு புதுசாக கொடுத்துருவோம். PS5 Pro 1.2 lakhs also next version possible there but Xbox investment more in AI so games மட்டும் அப்படியா. Long time no see, Sam. 1.2 lakhs. Having said that, I realize you Pro probably ஏன் don't போறீங்க recognize me like PS5 this. இல்ல? Anyway, why don't you let me take a look at your orders? எடுத்தோனே ப்ரோ தான் போறதா? PS5 லாம் போறது இல்லையா? Some runs are a lot tougher than others, but you got the cargo here, and that's what matters most. Oh, picked up some lost cargo, I see. Should be a nice surprise. அப்படியே லாஸ்ட் கார்கோ எத்தனை திரும்ப போறாங்க. We never doubted you'd ship. அதனால We're 1.5 ready ஸ்டார் for மேல you to link கொடுக்க us up with your மாட்டீங்க. Cupid. அதுதான் Once you எனக்கு do, கொஞ்சம் மனசு you'll கஷ்டமா have இருக்கு. fulfilled your objective of இந்த bringing 1.5 the ஸ்டார் அதிகமா entirety of கொடுங்க என்ன இட Mexico onto போறீங்க? the chiral network. 1.5 ஸ்டார் மேல ஒரு இது கூட கொடுக்க மாட்டாங்க எனக்கு. கஞ்ச பிஸ்னரி. ப்ரோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ப்ரோ. PS5 1 TB console 75 or something doesn't feel comfortable investing in that. Now displaying your current order grade. எவ்வளோ 22. So, Sam, don't suppose you remember who I am? The name's Alex. I used to work at the weather station back in the UCA. I was a Bridges employee, reporting directly to Deadman. So, when I was offered the opportunity to collaborate with him here, studying the Death Stranding and BTs, I jumped at the chance, and here I am. And now, you're here too. You actually couldn't have come at a better time. Shortly before your arrival, chiral density levels started to climb, hitting significantly higher ranges than before. This kind of spike is indicative of an imminent giant BT appearance. I've shared with you some MP bullets that should be very effective against BTs. Because if a giant BT is on the way, then we're gonna need you to put it down. Fine. It's hard to know when this giant BT is going to appear. So for now, you should rest up in your private room and prepare for a potential fight. That's both mine and Deadman's recommendation. We'll keep you posted, Sam. ரூமாச்சு கொடுக்குறீங்க அது ஏதோ சண்டை வரப்போதான் போய் சைலண்டாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்றோம். ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் சண்டை வந்துச்சுன்னு டென்ஷன் ஆகிடும். நான் போன முறை அப்படி தான் படுக்கிறேன், படுத்தோடனே திக்கு திக்குன்னு ஆடுது. ஏன்னா பிடி கூட ஃபைட் பண்ணுறால எங்கள் தலைமை நான் குளிச்சுருவேன். டைம் ஃபாலோட இதுவும் இருக்கும் மேலே, அதனால குளிச்சுட்டு வந்துடும். சன்பர்ன்ஸ் ஃபீல்டா, சன்பர்ன்ஸ்லாம் எதுக்கு வரும்? அதெல்லாம் தான் மெயின். சன்பர்னு எல்லா கருமும் ஆகுது. அது போதான். It's been too long, Sam. Scientist-ஆ? You were a good friend to me. One I could never forget. கட்டி பிடிக்க முடியாதுடா, ஹாலோகிராம்டா நீ. Which is why I took steps to ensure that this message would only play upon your arrival. The sensors were set to scan for your biometric data. A simple enough trick. Okay. Now, this was originally a geophysics laboratory established for the study of earthquakes. And for that reason, it holds a wealth of documentation on gatequakes, tar currents, and placates. As well, I discovered, as research data on the other side. Nice.
Now, what I'm about to tell you, I learned after I came to this place. That this is the lab. Though it's relatively close to the northern tip of South America, the continent is entirely cut off from us by a tar belt. And so we have no idea what's going on down there. Nor do we know the state of any continent other than our own. The researchers here were trying to establish contact with the rest of the world. They were well equipped to do so, as the facility had once been used to launch research satellites. So they tried launching a variety of probes and drones in the hope of obtaining observational data, with no success. The Earth, you see, is shrouded in a thick layer of chiralium that renders electronics inoperable at altitude. So they tried sending ships across the ocean. Oh, yes. Oh, but that failed too. The high concentration of chiralium in open water proved too corrosive, invariably causing them to sink. Okay. But then the researchers found some rather rare birds on their doorsteps. Birds not native to the region. Nice birdie, nice birdie. And that, my friend, was just the beginning. Not far from the lab, they discovered a strange anomaly. Well, the surrounding area was heavily contaminated with chiralium. Yes. This is beautiful. The researchers would later dub the anomaly a plate gate. But further investigation revealed that it came into existence when you began to expand the chiral network across North America, and that the gate grew larger in tandem with the network itself. What started as a tiny fissure in space became so much more. The researchers duly installed cameras to study the gate and its surrounding area. Now, to their surprise, they caught footage of some unusual marsupials. Yes, the kind you wouldn't expect to normally encounter in Central America. Like the birds. But to confirm their suspicions, they sent an autonomous robot through the gate. The soil samples it collected were consistent with the archived geological data from the southern hemisphere. Not long after, several men and women came through the gate. They spoke English. And they confirmed that they had indeed come from faraway Australia. We finally knew the world outside North and Central America had survived. Okay. Ours was not the last bastion of humanity, but Australia had suffered the death stranding too. Undeterred, the researchers began working closely with Bridges and conducted a series of tests, paving the way for an expedition to Australia that would lay the groundwork for chiral network expansion. After they had first installed surveillance equipment, that is, so that the gate could be monitored from the Mexican side, a necessity to this day as Australia is not yet connected to the chiral network. The UCA may not have dreams of conquest and control, but they aren't about to let just anyone use the gate. Indeed, that's one of the reasons they were so determined to connect Australia to the network in the first place. Well, I suppose that's all I have to say about the plate gate. There's something else that I need to tell you, though. Something far more important. Mind if I pause it here? I have to go take a shower. Gate quake detected. Sam, a gigantic BT just showed up outside. We're prepping weapons for you now. Access the terminal up top and take whatever you need. We're counting on you. வரண்டா இருடா டேய். கால பேசினே இருக்க வரற. இப்போதான் இவரு போனாரு. இப்ப மேல போணுமா நம்ம வர.
மேலே பிடி ஃபைட்டுக்கு தான், பெரிய பிடி, ஜெயின் பிடி போட்டு போலாக போகுது நம்மள. நம்ம அதை பொழுதுற ஈஸி தான். நேடு இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டம். எங்கடா கன்னு குடுக்குறேன் நீங்களா? டேய் கன்னு கொடுங்கடா. பிளட் பாம் தான் தேவை. கத்தினே இருக்காதீங்க, இருங்க. ஆர்கோ அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா அப்படியே போய் விழ வேண்டியதான். இருங்க இதில் என்னென்ன கார்கோ எம்டி பாக்ஸ் என்னென்னது இது பாரு, என்னென்ன எம்டி இது பாரு, கீழே போட்டு ஆஃப்லோட் கண்டெய்னர் ரிப்பேர் ஒன்று தாங்குது. லேடரு கிரனேடு போச்சுல, இதுவும் ஆஃப்லோடு பண்ணு. யூஸ் பண்ணதெல்லாம் நீங்களே கீழே போட்டு தொலைங்கணும். ஆள் தாங்கதா, இது ஆஃப்லோடு பண்ணு. அந்த செருப்பு போட்டுக்கோ. ஏன்டா ஆஃப்லோடு பண்ண? டேய் இது அட்டாச் பண்ணியாச்சு. வேற என்ன ஆகுது? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்பெஷலாக இல்லை, எதுக்கு கீழே போடுது ஃபைட் அப்போ எதுக்கு இதெல்லாம் போதும் நினைக்கிறேன். எட் டு த பிடிஸ் லொகேஷன் எங்கே இருக்குது? எகுது ஒக்கால ஒலி வந்துச்சு ப்ரோ. டைட்டன் மாதிரி வரான் டேய். மிருகம் தானே வரும், இது மனுஷன் மாதிரி வருது. என்னடி இது? புல்லட்ஸ்னு ஒன்று குத்தானே, எங்க அந்த கர்மத்தை காணோம்? ஆன்டி பிடி கன் எங்கடா? இதுல பிளட் போட்டு அடிக்கலாம் நம்ம.
போறா போறா தூக்கி போறா கமாண்டா. டேய் 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 டேய். அசால்ட் ரைஃபிள் எம்பி அது வேணும். போடு போடு போடு. முறை செட்டிங்ஸ் குத்துக்கிறான் பாரு. போடு 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 போடு. போடு 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 தூக்கி போடு எல்லாத்தையும் போடு. எல்லாமே நம்ம பிளட் வேற கம்மியாகுது ப்ரோ. எனக்கு பிளட் பேங்க் வேணும் ப்ரோ. எல்லாத்தையும் தெரிஞ்சாது. சாப்பிட்டுச்சா? டேய் காலி என்னடா சாப்பிடுறது? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். என்னையா பண்றது? அதோட வீக்னஸ் தென் தொலைல ஆடு மாதிரி இது.
இதெல்லாம் மாட்டிக்கிறேன். பிளட் பேங்க் இருந்தா போடுறான். இதே இங்க போடுறான். Sí. Yo, empty arm this. எந்தெந்த கண்ணடா புல்லட் இருக்குது உட்காந்து எல்லாமே எம்டி ஆகுது. ரேடு தான் போட்டான் எல்லாமே எம்டி ஆகுது. டேய் என்னடா எங்கெங்கயோ போகுது இங்க போற கட்டா இது கூட கட்டா போலடா டேய். இருடா தூக்கி தூக்கி போட்டுனே இருக்காதடா. இருடா வரேங்கடா நான் வந்து எடுத்துக்கிறேன்டா. இந்த மாதிரி போட்டுனே இருக்கறான்டா டேய். லோடு வேற அதிகமாயிட்டே இருக்குது.
டேய் ஏத்துறா அடி இதுல இருக்கிற பீட்டி எல்லாம் வெறியாகுது ஒரு தப்பு செஞ்சால் அவ்வளோதான் உங்களுக்கு கலை நம்ம காதியம் இது அப்சர்வ் பண்ற பீட்டி அப்படியே உள் வாங்குறாரு அப்படியே வாங்குன்னு Sam, this is Alex. You did it! We've confirmed the chiral crystallization of the giant BT. Local chiral density is already dropping fast. I think we can all rest easy for now. You've saved a lot of lives by killing that monstrosity. We won't forget that. Head to the research lab's private room and take a break. You've earned it. Auto range. எது நிறைய யூஸ் பண்ணிட்டுக்கிறேன் நான் எல்லாமே எம்டி தான் சொல்ல இதெல்லாம் அந்த நேரத்தில் பண்ண முடியாது ஃபைட் அப்போ அதான் ஒரு பிரச்சனை அடுத்த முறை ஃபைட்டுன்னா உசரா அந்த லேடர் கடைலாம் வச்சுட்டு வந்துடுறேன் லேடர் தான் இங்கே வெயிட் ஆகுது மற்றபடி இதுங்கெல்லாம் வெயிட் இல்லை பிளட் யூஸ்டு பாருங்க எத்தனை பிளட் யூஸ் பண்ணி ஒன்றுமே இல்லை என்கிட்ட ஒரே ஒரு கிரேடு ஒரே ஒரு இது மட்டும் பாக்கி இருக்கு இது எல்லாத்தையும் வச்சாச்சு யூஸ் பண்ணுறேன் மழை வந்தாதான் இது வேலை செய்யும் மழை வந்தா எப்படி வேலை செய்யும் பிளட் மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது யூஸ் ஆன பிளட்டா வேஸ்ட் ஆன பிளட்டா ஃபுல் ஆகிற பிளட் பிளேஸ் யூட்டிலிட்டி போச்சு வச்சுக்கலாம் வெளில இது கரெக்ட் யூட்டிலிட்டி போச்சு வச்சுக்கலாம் யூட்டிலிட்டி போச்சு இருக்குதா எத்தனை இருக்குது யூட்டிலிட்டி போச்சுல யூஸ்ட் யூட்டிலிட்டி அவுட்ல வச்சுருக்கேன் 3 யூட்டிலிட்டியில் இருக்குது ஓகே இன்னொரு பிளட் யூட்டிலிட்டி வச்சு நான் அது வந்து யூட்டிலிட்டி போச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே அவன் பாட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் சேராது நம்ம எத்தனை அசால்ட் ரைஃபிள் நான் மேலேயே கன்று விட்டு வந்துட்டேன் அது ஒரு பிரச்சனை என் கண்ணை நான் மேலேயே விட்டு வந்துட்டேன் இங்கே வந்து கண்ணை காணும் கண்ணை காணாம கண்ணு தெரிஞ்சுக்கிறேன் கண்ணுங்களா அந்த மஞ்சள் கலர் கண்ணு தான் எப்பவுமே பிடி சுடும் அந்த இது ப்ளூ கலர் கண்ணு ஒன்லி ஃபார் யூ நான் சுட்டும் பார்த்துட்டேன் எடுத்து வேலையே ஆகல விடவே மாட்டாங்க என்ன சொல்றது மனோஜ் ப்ரோ ஒன்றும் இல்லை போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்க அந்த லேடர் கருமத்தெல்லாம் வர வரைக்கும் அங்கேயே ஆஃப் கார்டு பண்ணிடலாம்னு அதை இங்கிருந்து எவன்டா அதை போட்டு வச்சுருக்கேன் Thank you so much. Take care. சீக்கிரம் பாரு
ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி ஃபுல்லா குளிச்சு ரெடி ஆயிட்டாப்லயே. நல்ல ஃபைட். குட் ஃபைட். As I said before, there's something I need to tell you. It's about Lou. Nah. You see, after you left Bridges, I decided to do a little digging into BB-28's past. That is, Lou's. I found the BB decommissioning records. Now, according to them, BB-28 was flagged for disposal and subsequently incinerated 4 years ago, long before you and Lou first met. That's BB-28? This is the child officially identified as BB-28. But if you look closer, Sam, you see at once that it can't possibly be Lou. Right there at the elbow, where the birthmark should be. Nothing. Which means we have another BB-28 on our hands. The one with whom you memorably went west and back not so long ago, that is Lou. Per regulations, the serial number assigned to each BB was unique. No two units should have ever been assigned the same one. I've cross-checked the details with the most up-to-date entries in the UCA database. And indeed, there is no reason to believe BB-28 survived. All of which can only mean, Sam, that the bridge baby you carried with you on your journey across America, Lou, was never recorded in the official database. So, where then did Lou come from? Right now, your guess is as good as mine. But as worrying as that sounds, this could actually be to your advantage, since it's functionally impossible for the UCA or Bridges to track a BB of which they have no record. Which is lucky because if they did know about a BB that could live and grow outside the pod, they'd want to secure it for study. So take comfort in the knowledge that they don't, that you're free, that you can bring up Lou in peace. How is it, by the way? Good information. The two of you living as a family. Yes. Right. I have gifts for you. A few things to take back home. An assortment of vaccines to be administered as your child grows up. We want Lou to live a long and healthy life. And it's natural for children to be afraid of shots. Maybe this will help put Lou's mind at ease. A token of my affection. You can collect it via the delivery terminal when you leave. I wonder how big Lou will get. Anyway, there's one more thing I wanted to share with you. As you know, everyone is meant to go to their own beach when they die. But unlike most people, I wasn't born from a mother. I was born from an artificial womb. Transplants provided the organs I never had. I was incomplete and had no beach, I believed. But I wasn't about to accept that. I went back home to study the Ha and Ka and the beach. I threw myself into my work, Sam. I tried. But I think I've done all that I can. In the end, I'm still a patchwork Frankenstein's monster. One that's just about worn out. As a doctor, I can tell you, I don't have long left. So I've devoted my remaining time to research. That's why I'm here, Sam. Where I can focus on the beach. There's so much data here, Sam.
on beach formation, jumping via beaches, the relationship between the beach and plate gates. All the evidence you could ever wish for. Not enough to solve every mystery, perhaps, but enough for me to make an incredible personal discovery that I have a beach after all. It doesn't matter how I was born. I have lived as a human. And thus do I possess a beach like any other. I am not a machine, but a person with a ha and a ka and a beach to go with them. சந்தோஷமா இருக்கா அவனுக்கு பீச் இருக்கு. Lastly, I have a confession for you. சொல்லு. Along with a heartfelt apology. எதுக்கு அப்பாலஜி பண்ணா? I told you once that I didn't have dooms. That's not actually true. Not that I was lying. என்ன மோட்டிவ் ஸ்பீச்சா? I just didn't know. இருக்கு bro, இன்னும் வேற ஏதோ சொல்றான். It was only after I found my beach that I realized. Chiral, allergic reaction. I can feel it getting closer. I'm off to the beach, Sam. To my beach. Take care of yourself. என்ன போறான்டா? என்னடா போறான்டா அவன்? போய்ட்டான் bro. Sam. சொல்லுங்க. Did you know about this? No. It's Nova. news to me too. Super. என்னதான் மேடம் I'm sorry தெரியும்? that man is gone. But he would have been pleased that you managed to extend the UCA network all the way to his lab. அவர்தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார். அவரே போயிட்டு பிறகு என்ன Thank பண்ணுது? you, Sam. அந்த கிரனைட்லாம் கூட அவர்தான் ப்ரோ கண்டுபிடிச்சாரு. கிரனைட் அதுக்கப்புறம் அந்த பிபி எது பிடி சேஃப்டி அழிக்கிறது அவர்தான் ஸ்கெட்சே போட்டவர். You know I am. ஜூஸ் ஜஸ்மின் வாங்க, வெல்கம் ப்ரோ. ஜஸ்மின் ஹாய் ஹாய். Lou misses you too. ஐயோ போயிடுச்சு. ஒரு டெட் மேன் போயிட்டாரா? நீ அவன் வந்தாங்கிறது எல்லாரும் போடுறானு. கடைசி ட்ரிங்க் மட்டும் மூணு குடிக்கிட்டான். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 2 ட்ரிங்க் வந்து பொறுமையா குடிக்கிறான். ரெடி. மென்டல் டார்ச்சர் ப்ரோ ஃபார் சாம். அதான் அது எப்படி சொல்றது, அப்படியே சொல்லலாம். கரெக்டு தான். நமக்கு நேடு தான் ப்ரோ நிறைய வேணும். நேடு தான் கொஞ்சம் டேமேஜ். Sunrise will be occurring shortly. ஒரு gift கொடுத்தாரு அதுன்னு போவோம். Hey Sam, about that message Dead Man left for you. I hope you understand that he wanted to tell you all that himself. He didn't want it to come from me or anyone else. Okay. Naturally, we respected his wishes. We'll also be carrying on his research in his stead. I'm sure you will, but please take care of that last order he left for you. Okay. On another note, you can now use your PCC to construct generators and bridges. Build them along your delivery routes, and you're sure to make a ton of other porters very happy. Trust me. Who knows? They might end up returning the favor someday, too.
Also, you can now fabricate tri-cruisers, trikes with 2 front wheels. You'll be able to build, charge, or repair tri-cruisers at any facility with a garage, like this one. It's a battery-powered vehicle, so if you run out of juice in the wild, you can always construct a generator to recharge it. வண்டி வரப்போதே பேசாதடா எனக்கு வண்டி போடா போடா வண்டி 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 என்ன இவங்க வண்டி I just reviewed the list of UCA associates. You can rest easy. Any data concerning your life on the run has been erased. So once you've taken care of Deadman's final request, you can come straight home. Okay. Access the terminal on site for the details. I'll take care of Lou. Just focus on the job. இங்க இருக்கிறதுனால தான் லூ விட்டு வந்திருக்கான். இது வந்து இவரு கொடுத்தது டெட்மேன் கொடுத்தது எடுத்துட்டு போவோம். கான்சாரினி செவக்கனோ. This custom cargo container. The word. இது நம்மளுக்கு வெஹிக்கிள் இப்போ எடுக்க போறோம். ஃபேப்ரிக் ஓகே கோலி வேறியா இருக்கு ஃபேப்ரிகேட் காலை அவ்வளோதான் வண்டி நம்மளுது. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்துட்டேன் கராஜ்ல இருக்குது அவ்வளோ. Bro thought you played Death Stranding first time bro. அதுதான் அவன் நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துனுக்குறான் bro அவன். அதுதான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு திருப்பி லெசன் எடுக்கிற மாதிரி எடுத்துனுக்குறான் அவன். அதான் Death Stranding 2 யாராவது ஃபர்ஸ்ட் ஆறாங்க அப்படி இருக்கு. Thank you. ஆனா எல்லாரும் 1 நாட் தான் 2 ஆறாங்க. நான் இந்த வண்டி வித்தியாசமா இருக்கு. எவனோ மேல இருந்து கீழே வரதுக்கே இப்படி ஆயிடுது. ஸ்பீட் பூஸ்ட் போடாம போனாதான் நம்ம ஜாலியா போகணும். ஸ்பீட் பூஸ்ட் போட்டோம்னா
மலை ஏறுமா நான் வேற போட்டு போயிட்டு ஜென்ரேட்டர் போனா அது வரும். Intrusion detected. Intrusion detected. Level 5 alert. Multiple unidentified armed hostiles inbound. Your shelter is under attack. They're in danger. I gotta get back. Blue kita attack. Who the fuck are these guys? அடிங்க bro. என்னடா எவன நீ கேமியா குடுக்குறீங்க? செத்துடா. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண அவனே செத்துறான். நான் இந்த கேம்ல எப்படா சாமுரைல வந்தாங்க? அவனே தெரியுது. கால ஓடி திடீர்னு அவனா கிளம்பறான். சார் எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே பேசலாம். சார் நான் அவனுக்கு போட்டுங்கிற சட்டை போல சார் ப்ளூ கலர்ஸ் இருந்து அவனுக்கு ரெட் போட்டுந்தானுங்க. களி என்னடா டேய். என்ன போய்ட்டான்? What was his deal? என்ன ஆச்சு இப்போ? என்ன காப்பாத்தனானா அவன்? தான் ஆயாத்தான் காப்பாத்திதான் போயிட்டான். ஹெல்ப் பண்ணிட்டு போறானுங்க. நல்ல விஷயம். Gunfire detected at your shelter. Destruction of personal இருங்கடா database வரேன். ஐயோ தூர இருக்கிற இடத்துல அட்டாக் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து நிற்கும் போது தான் இவனுங்க எவனா வந்தானுங்க. இருங்க உங்களால பண்ண முடியும். என்ன
என்ன 10 கையா இருக்கு. டேய் என்னடா கல் அது முன்னாடி அவசரமா போகும்போது தான் இருக்கிற 10 கல் 5 கல்லுக்கு முன்னாடி இதுக்கு மேல பூஸ்ட் போட்டா என்னால போக பூஸ்டே போட்டுருக்கூடாது. அந்த வரைக்கும் போயிட்டு போகிற மாதிரி அது என்ன இடவு கேம் ப்ரோ இதா? இந்த கேம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ரோ. டெத் ஸ்டாண்டிங் 1 ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெத் ஸ்டாண்டிங் 2 அருமை இல்லை. அது உள்ள போயிட்டானுங்களா? ஏய் வெஹிக்கல் நாட்டோட என்னடா என் வண்டி உள்ளோட மாட்டானா நீங்க? ஏய் நவுந்து போ. டெர்மினல்லாம் தேவை கிடையாது. உள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. டெர்மினேஷன் ஆனா பூஜா போடுறோம். Hey, Lou! Nobody's home. Maybe outside. Lou! She can't have gone too far from the shelter. It was too close. ஆள் தடை எங்க வச்சிருக்காரு பாருங்க. என்ன ஏன் தடை தோகுதுடா? பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர். இதுதான் போகுது. யாரோ பத்துனாதுடா. ஒரே நிமிஷம் கண்ணுக்கு போய் ப்ரோ லூ எங்க? வண்டி தான்டா இருக்குது இங்க. ஃப்ரெஜைலோட வண்டியா? ஆமா ஃப்ரெஜைலோட வண்டி இது. ஏய் ஃப்ரெஜைல் இங்க இருக்குடா. லூ எங்க? எங்க லூ? நேரம்டா டேய் காலி ஒரே மிஷின் இப்போதான் காலி லூ எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டான்டா. காலி பைத்தியக்கார பசங்க லூ ஏடா தூக்குறீங்க? இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இங்கதான் கரண்ட்? அவர் டெட் மேன் எதுவும் இல்லை அப்படின்ட்டாரு லூ பத்தி. Patched you up the best I could. What happened to Lou? We were attacked. யாருக்கும் தெரியாத இடமாச்சு இது. You know what happens so fast. ப்ளே பண்ற கேம்லாம் அக்கா நான் என்ன பண்றது? ஹீரோ சொல்றேன் என்னாச்சு. Intrusion detected. Intrusion detected. எனக்கு அதான் தெரியும். Multiple unidentified armed hostiles inbound. ஃப்ரெஜைலால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் தானே? அவளுக்கு அங்க இது ஆனா அது ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அது ரிஸ்க். மேல போயிட்டா. ஓகே அந்த இதோட
பேக்கேஜ் வைக்கிற இடத்துல மேலே போயிட்டான். அதை வச்சாதான் கீழே வரல, அதில் மேலே போயிட்டா திருப்பி அமைதி. வண்டி எடுத்துன்னு போயிட்டா. அதுக்கு மேலே என்னாச்சு? நல்ல வேகமான வண்டியை வாங்கி எவன்டா பாப்போம். யாரா அவனுங்க என்கிட்ட அங்க வந்தா அவனுங்களா? I tried to jump. ரெட் கலர்ல போட்டோ வந்தால என்ன வந்து அவன் காப்பாத்தானே. But I could only take my equipment with me. And I couldn't possibly think of Lou like that. There was no way for the two of us to escape together. The best I could hope for was to jump Lou out. Just Lou. Solla. ஏன்னா ஜம்ப் பண்றதுனால அவருக்கு ஏதோ ஆகுதுன்னு சொன்னா அவன். ஆனா லூ எடுத்துன்னு போக முடியல அவனால. லூ எடுத்துன்னு போனா லூ தான் இருக்காளே. அனவோ திருப்பி அப்படியே வெளில ஜம்ப் பண்ண வேண்டியதானே? பவர் இல்லையா திருப்பியே? செத்துட்டானா? செத்துட்டாளா? இவ அப்படி நினைச்சுன்னு இருக்காளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. I couldn't protect Lou. I am so sorry. So sorry. I'm sorry. உண்மையிலே சுத்துறாளா ப்ரோ? ஜம்ப் தான்டா பண்ணாங்க. ஆமாடா. வீடியோ மாட்டாடா. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுங்களா? Sam, what's going on? Can you hear me? Can you see me? லூ திருப்பி அங்கே வந்துட்டா ப்ரோ அந்த இதுல. போயிட்டு வர்றது அவனுக்கு எதையுமே அவனுக்கு உருப்படியே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்தையும் சாப்பிட அவ காப்பாத்தணும் ஜம்ப் பண்ணா அதுல ஏற்கனவே சோகத்துல இருந்தா இப்பதான் ஹாப்பியா வந்தான். திருப்பி சோகத்துல போயிட்டானா? ஆக மொத்தம் ஒரு மனுஷன் நிம்மதியே விடாது. அவன் பிபி வந்த பிறகுதான் ஜாலியா இருந்தானே. சரி லூ வந்த பிறகுதான் அதையும் முடிவு வச்சுக்காரு.
அண்ணாவா பக்கத்துல பிடிஸ் இருக்கு 1 month later மேல அந்த வெடிற பைத்தியம் வேற இருக்குது ப்ரோ கீழ வந்து வெடியுமே அந்த மெண்டலங்க இருக்குது மேல யூ இதுங்க வேற இருக்குதுங்களா அருமைடா மேலக்கு தர கீழ வந்து படிங்க எத்தனைடா இருக்குது நீங்க பிடிஸோட பரம்பரை இங்க தான் இருக்கு போல There was no way for the two of us to escape together. Escape together. The best I could hope for was to jump you out. Just you. ஏய் இல்லடா உண்மையிலே சுட்டான்டா அவன் வைத்தியக்கார போய் உண்மையிலே சுட்டான் ப்ரோ அவன் ஏன்டா உண்மையிலே சுட்டான் என்னடா வயசாயிடுச்சு டிப்ரெஷன்ல தலைவனுக்கு வயசாயிடுச்சா இல்லாத எவ்வளோ வலிக்குன்னு அவனுக்கு தான் தெரியும் 1 இருந்து கூடவே இந்த 1 இப்போ 2 Sam, I know there's nothing I can do to make it right. I know. அவனே மன ஓட்சல இருக்கான் Sam, stop hurting yourself. என்ன பார்த்துட்டான் டேய் வேணாடா
வேணடா டேய், வேணடா வேணடா டேய். Give me the gun. There is nothing left for you here. Nothing but sadness and regret. You can't go on like this. Come take a walk with me. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவர் செத்து வந்தாலும் அதில் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மாசத்துல இவ்வளோ வயசாகுது. இந்த இத்தனை முறை செத்து தான் வந்துருக்கலாம்ல, அதனால அவனுக்கு அப்படி ஆயிருக்கு. Come meet my crew, Sam. காலி இவனுக்கு என்ன இப்படிங்கிறானுங்க? இவனுக்கு அடியிலடா இருந்தீங்க. It's time for you to hit the road and start a new journey. Time to start a new journey. என்னடா பட்டு கூட்டு போறீங்க டேய்? டிராபிக் அதான் புது கம்பெனி. கனவா? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் தலைவர் கனவுல தான் இருக்கும். Intoxicants successfully purged. Blood alcohol content nominal. Well, it looks like someone needed a nap. வேண்டா இப்படி Hope you like your new private room. Feel free to make yourself at home. Wait, hold up. Where's the pod? Where's Lou? Settle down, Sam. Lou's with me. You'll see us soon enough. இந்த நாடி எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தனியா உட்கார வச்சிட்டாங்க நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருறான்னு விட்டுக்கிறாங்க. வாஷ் யுவர் ஃபேஸ் அட் சிங்க். ஓ இங்க சிங்க்லாம் இருக்கா? இதுல இல்லைன்னு நினைச்சேன் நான். அவனுக்கு அந்த நினைப்பிலே இருக்கான் ப்ரோ. அவன் லூ நினைப்பிலே இருக்கான். வரதானே அது. எத்தனை நாள் கூட இந்த லூ இல்லைன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? மனசு வலிக்கும். A new feature has been made available. சரி ஓகே ப்ரோ, நான் போயிட்டேன். ஒரு இது போட்டு அது பேர் என்ன, கவுண்டர் ஸ்ட்ரைக் ஒன்று போட்டு நாளைக்கு வரலாம். டிஸ்லாம் 10% தான் முடிச்சுக்கிறோமா கேம்?
நான் கூட முடிச்சதை நினைச்சா எவ்வளோ முடிச்சேன்னு நினைச்சேனடா. என்னடா 10% தான் முடிச்சிருக்குன்னு. டேய் இவ்வளவு நேரமே 10 தானா? இவனுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டானுங்க. பெரிய கேம்னு நானுங்க. இவ்வளவு பெரிய கேம்னு யாரும் சொல்லி எனக்கு. 3 மணி நேரம் சாலிடா 4 மணி நேரம் விளையாடி இருக்கேன்டா டேய். அட படுபாவி. இவ்வளவு நேரம் விளையாடியே அவன் 14% தான் ப்ரோ குத்துக்கிறான் அவன். எதுக்கு டிஸ்ப்ளே ஆஃப் ஆச்சு? இவன் ஏன் ப்ரோ இப்படி ப்ளூ ஸ்கிரீன் வந்துருக்கான்? அங்க உங்களுக்கு வருது, எனக்கு இங்க ப்ளூ ஸ்கிரீன் வந்துருக்குது. இதுல இருக்கானா? மேக்ஸ் இருக்கு ப்ரோ ஒரு செகண்ட். செட்டிங்ஸ் 180p தான் வச்சேன். என்ன கருமா ஆகுதுன்னே தெரியல. வரி குதிரை மாதிரிலாம் என்னென்னோ வந்துனுக்குதாங்க. எப்படா மாறுற நீ? ஆட ஆப்டிமைஸ் குத்து 180pல வச்சுட்டு போவேன். திருப்பி வரும்போது மாறிடுவான். இவனுங்க பண்ற தப்புக்கு நான் இங்க இது வாங்க வேண்டியது. ப்ரோ என்னைக்கு இது வேணும் சொல்லுங்க? ரெசிடென்ட் இவல் டிஎல்சி என்னைக்கு வேணும்? ஏன்னா அது ஒரு டிஎல்சி விட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அவன் இன்னும் ஈஸியாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கான் டிஎல்சி. அது 30 நிமிஷம் எல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த கண்டென்ட் வீடியோ போட 30 நிமிஷம் முடிச்சிருக்காங்க. லைவில் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது, சத்தியமாக தெரியாது எனக்கு. ஒரு 2 ஹவர் ஆகுமா, எவ்வளோ ஹவர் ஆகும் தெரியாது. பிபி நாளைக்கு வந்தால் தான் என்ன கதைன்னு தெரியும். பிபி கடைசியில் போகும்போது இப்படி வந்து இது பண்ணக்கூடாது. நானும் எவ்வளோ சீக்கிரமாக வண்டி ஓட்டணுமோ அவ்வளோ சீக்கிரம் வண்டி தான் ஓட்டணும். கூட்டினது இங்கே விட்டான். இதில் வேற மைக் வேற கனெக்ட் பண்ணணும் ப்ரோ. நான் இதில் மைக் கனெக்ட் பண்ணாதனால பேச முடியல. கவுண்டர் ஸ்ட்ரைக்கில் உள்ளே வந்தோடனே முடிய போகுது மேட்ச்சு. மக்கள் உள்ளே வந்தோடனே மேட்ச் முடிய போகுது. 5 செகண்ட் தான் இருக்குது மேட்ச். இதுக்கு மேலே நீ ஆனா என்ன அவ்வளோதான் முடிய போச்சு. இதுக்கு ஏன்டா உள்ளே வருவீங்க லாபியில்? இதுக்கு அத்த மேட்சே சேர்த்து விடலாம்ல என்ன? லாபி உள்ள வந்து 1 செகண்ட் கூட வரும். 14 செகண்ட் வந்துச்சு அவ்வளோதான். சுட கூட இல்லைடா நான் ஒருத்தனையும். ஒரு எவ்வளோ நிமிஷம், 6 நிமிஷமா என்ன மேட்ச்
6 minutes நினைக்கிறேன். ஜிகி ஜிகி ஜா ஜா ஜிகி ஜிகி ஜா 6 நிமிஷமா இப்போ கரெக்டாக பார்க்குற மாதிரி எவ்வளோ நிமிஷம் டைமே வரல. வாமா 4 நிமிஷம் 4 நிமிஷமா ஏதோ வந்து 10 நிமிஷம். நீ வருவன்னு எனக்கு தெரியுமில்ல. இந்த பக்கம் அது தெரிஞ்சுதானா இங்க குச்சேன். எங்க அவன் டே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. டே அசிங்கமா பண்ணாதீங்கடா. காலி போகட்ட முதுகுல சொல்றது அது யூசியை தான் வச்சுக்கணும். எவனும் தான் ரெண்டு பக்கம் வந்துட்டானுங்க ப்ரோ. ரெண்டு பக்கமும் வராதிங்கடா. இருக்கிற வாங்கடா. ஒளின்றா பண்றான். அவன் அடியாண்டா என்னையாடா அடி. இருடாங்க கன்ல சிலம்பரம் பாயிண்ட் கொடுப்பான். திமிரில் அடிக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கன்ல தான் பாயிண்ட். ராக்கி ரூல்ஸ் ராக்கியை புதைக்கிறான். டேய் ராக்கி ரூல்ஸ் காணும். பதுக்கிட்டாரா தலைமறைவா ரைட்ல கீழே போய் உட்காந்து புறாண்டாவன் உட்கால ஓடி. டேய் அடிக்கிறனேடா டே நானு. எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் ஆகுதா? கண்டத்தில் வச்சாதான் பாயிண்ட் வர இது வர அடிக்க முடியாது. ஏய் இங்க பாருங்க 53 கொடுக்குறேங்க. ரீலோட்ல உட்காந்து சனையை முடிச்சது. ஹாய் ப்ரோ வாங்க. வெல்கம். ஏய் உரட்ஜா டேய் உரட்ஜா. நீ என்ன இவனே வந்து கொடுக்குறான். இவனே வந்து வாலண்டரியா வாங்குறான். சைட்ல கால ஓடி வந்தா ஓடி பறந்துறாடா. அவன் மூஞ்சுக்கு முன்னாடியே எனக்கு ஷிட் மாதிரி பண்ணாதீங்க. ஷிட் மாதிரி பக்கத்துல யூசியத் நினைச்சு எங்கடா ஏய்
3 பேர்ட்ட மாட்டேன்டா 3 பேர்ட்ட மாட்டேன்டா. ஒரு அடி கூட இல்லடா. சிவா ப்ரோ வாங்க, வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய். ஏய் அடிச்சுண்டா. அவன் மட்டும் 120 கொடுக்குறானுங்க. 160 20 கூட 160. சரி டேய், இதெல்லாம் என்ன கணக்குது டேய். அலி ஓடு. நான் அடிக்கிறேன். ஒரு புல்லட் எனக்கு கொடுப்பாங்கன்னா மீதி புல்லட் அவர் கடையில் வச்சு போறோமா. டேய் இறங்குடா டேய். முக்கால ஒலி இறங்குடா. ஏனில மாட்டிக்கிச்சு ப்ரோ. போயிட்டு சனையம் பிடிச்சது. அங்க இறங்க முடியாதா ஸ்ட்ரெயிட்டா? ஏனி தானா? போட்டீங்க சூப்பர். ஹைட்ல எவனோ உட்காந்துருந்தாங்க. பஞ்சா டேய். அங்கெல்லாம் எவன்டா கேம்ப் அடிக்கிறீங்க டேய். டேய் ஏய் அட ரீலோட் டேய். ராக்கி உட்கார போலி ராக்கி. அந்த ராக்கி இவன் வேணா ஒருத்தன். இந்த யூசிலாம் கண்ட்ரோல் வெறியா இருக்கும். இந்த யூசிலாம் அது சொல்லவே தேவையில்லை. யார் இருக்கீங்களா? இவன் அடிக்கலான்னு போனா அந்த சைக்கோ ஒன்று பின்னாடி இருந்து அடிக்குது. பைத்துக்கார நின்று நான் குந்தாட அடிப்பேன். ஓடி அடியேன். ஆஃப்லைன் பிளேயர் எனக்கு வேணும். கால ஒலி அது எனக்கு போதுண்டா. அது எனக்கு எத்தா போதுண்டா. மீதி பேர் இப்போ நான் வரா. மென்டலுக்கு போன மென்டல் எங்கே போச்சு? போயிட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஓடுங்க. என்னென்ன அழகா சொல்லலாம் போல இந்த கேம்ல. ஓடினா போக முடியாது. பீனிட் டியூனேஜ் ராக்கி மென்டல் ராக்கி. உடனே பயம் வந்துடும். பீனிட் அது சைடில் ஒரு ஸ்னைப்பர். ஏய் ஏய் என்னடா இது? அடிச்சுடா அவனை. என்னடா நடக்குதுங்க டேய்? அவ்வளோ அடிக்கிறேன்டா அவனை. நான் அவனை பார்த்தேன். இப்படி இறங்கி அடிக்கலாம்னு வந்தேன். எனக்கு கொடுக்குறதெல்லாம் மொக்க கண் கொடுக்குறீங்களாடா. தலையில் அடிக்கிறான்ற ஒரே விஷயங்கால இப்படி பண்ணக்கூடாது. இருடா இருடா. அங்க போய் சுத்துறான். டேய் அங்க அடிக்கிறான் தானே. இங்க வந்தா மென்டலுங்களே. அது கொஞ்ச நேரத்துக்கு கம்னுக்குதுங்களா இதுங்க.
மிஷினடா. நேரம் கட்ட நேரத்துல எனக்கு ஐயோ ஸ்னைப்பர்ல மட்டும் வேணடா. வேற ஏதாவது கூட அடி. அவனை ஏர் எடுக்க சொல்லுங்க. அவனை பழகிறேன் நான். kills இருக்கேன். அது பார்த்தா சரி ஓகே பாய் ப்ரோ. நான் போயிட்டு வரேன். ஓகேவா? பாய் 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 பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே டாடா டாடா டாடா. ப்ரோ நான் போய் இந்த கலர் வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ரோ. ஒரு மாதிரி இதுவாகுது. பிசிக்கு ஒரு மாதிரி இது, இப்போ அது வந்து பிளே ஸ்டேஷன் ஒரு மாதிரி இது. அதை போய் அந்த டெத் ஸ்டாண்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பிரைட் ஆகிடும் கலர். ஏன்னா ஒன்றுமே தெரில. நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கருப்பாகுது. இருட்டில் ஒரு சுத்தம் லைட்டு குண்டு பல்பு போட்ட மாதிரி கூட இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ லோ பிரைட்னஸ் வச்சு ஆடுற மாதிரி இது. அதனால் அது இதில் மாற்றணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே அது மாற்றினா அது மாறிடும். சரி ஓகே ப்ரோ, போயிட்டு வாட்டா. எவ்வளோ நேரம் போட்டிருக்கேன் லைவ்? 3:59 4 hours. இது ஒரு 10 நிமிஷம் கணக்கு எடுத்துங்க. அது ஒரு எவ்வளோ? 3:50. ஆமாம் 3:50. இது ஒரு 10. அவ்வளோதான். பாய் 2K. உமா 2K. எனக்கு புரியல. உமாவா? சரி பாய் பாய், போயிட்டு வரேன். பாய் பாய் எல்லாருக்கும்.